தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. ரங்கமணி ரங்கமணி கதைய பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. கிழவனுக்கும் சபலம் வரும் சகஜம் தானுங்க. ஆமா சகஜம் தானுங்க. அட கிறுக்கு புடிச்ச மனசு எல்லாம் தெரிய வேணுங்க. ஆமா தெரிய வேணுங்க. 4 பேரு வாழ்க்கையிலே நடப்பது தாங்க. ஆமா நடப்பது தாங்க. அட காலம் தானே இதுக்கு எல்லாம் காரணம் போங்க. ஆமா காரணம் போங்க. ரங்கமணி ரங்கமணி கதைய பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. ரங்கமணி ரங்கமணி கதைய பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. தலை நரைச்சும் சைட் அடிக்க ஆசை வருதுங்க. ஆமா ஆசை வருதுங்க. அட நிலை மறந்து வயசு கூட மறந்து போகுங்க. ஆமா மறந்து போகுங்க. நாகரீக மனசளவில் இருக்க வேணுங்க. ஆமா இருக்க வேணுங்க. அட நல்லதையும் கெட்டதையும் நினைக்க வேணுங்க. ஆமா நினைக்க வேணுங்க. அடடட தங்கமணி ரங்கமணி கதைய பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. தங்கமணி ரங்கமணி கதைய பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. ரங்கமணி ரங்கமணி கதைய பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. தங்கமணி ரங்கமணி கதைய பாருங்க, நீங்க தன்னை மறந்து வாய் விட்டு நல்லா சிரிங்க. வணக்கம் வக்கீல் ஐயா. வணக்கம். உங்களை ஆபீஸ்ல பாக்க போனேன். இல்ல நாங்க வீட்டுல இருக்கா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். பீஸ் கொண்டாந்துருக்கியா? ஐயா. என்ன கேஸ்? ராத்திரில பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன், அவ என் மேல கேஸ் போட்டாங்க. புருஷன் முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி கேஸ் போடுவாளா? ஏன் உன் பொண்டாட்டி அவ்வளவு மோசமா? நான் முத்தம் கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு இல்லீங்க, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு. அப்ப விவகாரம் தான். அந்த பொண்ணு 10 வருஷமா பல்லே தேக்கலன்னு சொல்லி கேஸ உடைச்சிருவோம். நீ கவலைப்படாத போயா, அந்த சம்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க. ஓகே. உனக்கு என்ன வேணும்? நீ போட்டிருக்கிற கோட்டு வேணும். அப்ப ஏண்டா அறிவு கட்ட முண்டம், இந்த வீட்டுல வக்கீலுக்கு படிச்சவனா நீ ஒரு ஞான சூன்யம் என் கோட்டை மாட்டிக்கிட்டு கேனத்தனமாவா சம்பாதிக்கிற? சும்மா இருங்க. என் பிள்ளை ஏன் திட்டுறீங்க? அவனாவது 10 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான், உங்களுக்கு அதுக்கு துப்புல. பாவம் என் பிள்ளை. இவனாடி பாவம், பூக்கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை விடுறது இல்ல. இவனை இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல போகும்போது எந்தெந்த குழந்தைங்க என்ன பார்த்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட போகுதோ. அப்பா, மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் நேத்து கோயிலுக்கு போனேன், ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணான்னு சொல்லிச்சு. நான் உன்னை தப்பா நினைச்சேன்னா இத்தனைக்கும் அந்த குழந்தை ஓஞ்சாட. அம்மா விஜாரி. அப்படியா? நான் கேக்குறேன்ல, உண்மை சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஹாய் பாக்கியலட்சுமி, என்னடி இது? ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிறேன். ஊரை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி லெட்டர் போட்டிருந்தேனே, இன்னும் கிடைக்கல. மேடம் போஸ்ட். இது பார், நீ எழுதின லெட்டர் இப்ப வந்துருக்கு. அதுக்கு நீயே கொண்டு வந்திருக்கலாம். சரி சரி வா. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆட வளர்த்து கசாப்பு கடைக்காரனுக்கு பலி கொடுக்கற மாதிரி என் மாமாவும் அத்தையும் அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாங்க. அது பிடிக்காம நான் ஊரை விட்டு வந்துட்டேன். இப்ப என்னதான் பண்ண போற? எனக்கு நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். ராணி, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கறதுக்கு உனக்கு. சிச்சி, என்னடி இது பைத்தியக்காரத்தனமா பேசுற? இது உன் வீடு மாதிரி, உன் இஷ்டம் போல நீங்க இருக்கலாம். ஆனா வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி சரி, குளிச்சிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்.
ஏண்டா தங்கமணி, என்னடா ரங்கமணி, ரொம்ப பசிக்குது, என்னடா பண்ணல? பேசாம சாப்பிட்டுரு. கரெக்ட். அப்ப நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தர. ஓய் விளையாடுறியா? என்கிட்ட 5 ரூபா தான் இருக்கு. 5 ரூபாய் இருக்குல்ல, ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடலாம். முழு சாப்பாடே சாப்பிடுவோம். இப்பதான் பணம் இல்லன்னு. ஆனா மூளை இருக்கே, அங்க பார். என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடு அளவு சாப்பாடா? அளவுக்கு முழுசுக்கு என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம். முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். முழு சாப்பாடே கொண்டா. சார் உங்களுக்கு? எனக்கு. அவன் இன்னைக்கு விரதம். இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லன்னா இலைய தின்னுடுவான். டேய், சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்திருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா, சப்ளையர் என்ன வரும்? இருடா, எல்லாம் உனக்கு தான். கொஞ்சம் இடியா பாத்தி கட்டிடுறேன். சர்வர் வரேன் சார். டேய் 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 டேய், என்ன குடுறா? இருடா, போட்டோம் போனப்புறம் நைஸா ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடு சாப்பிடு. வரான் கையும் உள்ள போடு. இன்னும் சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான். மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமுறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு. அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவுவான். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டுப்புறையில இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவா வாயா. நான் சாப்பிடுறேன்டா. இது இலை கிழிஞ்சிட போகுது, மறுபடியும் இருக்கணும். காய் பண்ணிட்டியா? வரான். யோ சர்வர், சாதம் முடியா? போறோம். இன்னும் சூடா ரைஸ் கொண்டா. இப்பதான் உள்ள வச்சிருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் ஆகும். முதலாளி அரிசி வாங்க போயிருக்காரு. எவ்வளவு கரண்டியா? போய என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? டேய் வாடா, என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிற? முழு சாப்பாடு சார், போய் தீனி தின்றான். நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு இந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம். வாங்க வாங்க. கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது? என்ன டேய் பையா, அண்ணே, அந்த பயலுங்க உங்களை சரியா ஏமாத்தினானுங்க. என்ன சொல்ற நீ? பின்ன என்னங்க, ஒரு முழு சாப்பாட்டை வாங்கி 2 பேர் மாத்தி மாத்தி சாப்பிட்டாங்க. உங்க காசு போச்சுங்க. என்ன ஏமாத்திட்டானுங்களா? காசு போனாலும் பரவாயில்ல, என்ன ஏமாத்திட்டு அவனை சும்மா விட மாட்டேன். ஆளை வச்சாவது நொறுக்கிறேன் பாரு, நொறுக்கி.
தங்கமணி என்னாச்சு? டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறியா? அவங்க உழைச்சது பதில் ஒன்ன வச்சிருக்கணும். கோச்சுக்காத, வா ரூம் போய் பேசுவோம். யார் இவங்க? நீ இது மாதிரி எக்கு தப்பா மாட்டிட்டு உதவாங்குவேன்னு எனக்கு படிச்சு சொல்லிச்சு. அதான் நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இது மாதிரி எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்க போற? ஆமா, நீ ரொம்ப யோக்கியம். நீ மட்டும் உங்க அப்பனே ஏமாத்தலையா? சரி விடு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற லட்சியம் வேணும்டா. என் ஃப்ரெண்டு காண்டிபன் ஒரு பையன் மெட்ராஸ் வரும்போது கையில சின்ன பொட்டியோட வந்தான். இன்னைக்கு என்னடானா அவனுக்கும் சொந்தமா 6 பங்களா, 4 கார், 3 சம்சார் இருக்கு. அது எப்படி வரும்போதே பொட்டியில 50 லட்சம் எடுத்துட்டு வந்தான். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன். அவளோட அப்பா பெரிய புண்ணாக்கு வியாபாரி. புண்ணாக்கு வியாபாரியா? அப்போ உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. டேய் விளையாடாதடா. அந்த பொண்ணு என் மேல உயிரே வச்சிருக்கான். அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். அப்புறம் ஏண்டா அந்த பொண்ணுக்கு ஏதோ மூளை கோளாரா? ஏண்டா? இல்ல உன்ன காதலிக்கிறேன்னு எப்படி சொன்னா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். சுண்டலா, நான் சொல்ல வந்ததே வேறங்க. எங்க அப்பா பெரிய பணக்கார இடத்துலதான் என்ன கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பிடிவாதமா இருக்காரு. என்னங்க, நீங்க உண்மையிலேயே பணக்காரர் தானே? இத பாரு, எனக்கு இந்த ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் பிடிக்காது. நான் எளிமையா இருக்கிறத பாத்துட்டு என்ன நீ சந்தேகப்படுற. அடுத்த தடவை உன்னை சந்திக்கும் போது நான் யாரு, என்னோட வசதி என்னங்கறத நீயே தெரிஞ்சுக்குவ. என்னங்க? அப்ப நான் கடைசியா கேக்குறேன், நான் சொந்தமா பிசினஸ் பண்ண பணம் தர போறியா இல்லையா? அப்போ பணம் அவசியம் வேணுங்கிற. ஆமா, கொடுக்கறத வாங்கிக்க. இந்தா வெறும் 2 ரூபாய் வேணான்னா கொடுத்துரு. இருக்கட்டும், பின்னாடி உதவும். அம்மா என்ன பத்தி எவ்வளவு மட்டமா நினைக்கிறாரு. இது ஒரு அல்பம். இத பத்தி உனக்கு தெரியாது. கல்யாணத்தனைக்கு ஆரத்தி தட்டுல காசு போட சொன்னா அந்த காசை வாங்கி இத வச்சுக்கோ. இதுகிட்ட போய் பிசினஸ் காசு கேக்குறிய? போடா போய் வேலையை பாடுறா. கண்ணை குத்திடாத. நான் என்னோட சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப என்ன வாடகை கல்யாணம் நின்னுகிட்டு இருக்க? ஏன் நக்கலா பேச மாட்டேன்? ஏமாந்த சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க. ஆமாண்டா, கொள்ளை அடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன். யாரோட சொத்தை? லட்சுமி பைனான்ஸ், லட்சுமி ரியல் எஸ்டேட், லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ், இப்படி பல கம்பெனிகளை ஆரம்பிச்சுட்டு கிராமத்துல 50 வயசாகியும் மைனர் மாதிரி பொம்பளை பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன். யாருப்பா அப்படிப்பட்ட ஒரு இழிச்சவாயா? அவன் தாண்டா சிவகங்கை கோபி கிருஷ்ணா. போறா சாலை ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு தத்தத்திலே. போறா சாலை ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு தத்தத்திலே. டிவி முடிச்ச சின்ன கொண்டையில் ஆவி முடிச்சு அடி எடுத்து போறா. போறா சாலை ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு தத்தத்திலே. கண்ணா கருப்பு சேல அடித்தக்க செவப்பு ரவுக்க கண்ணே நீயும் தாண்டி நம்ம கட்சியிலே இருக்க. கேட்டதெல்லாம் வாங்கி தாரேன் காலமெல்லாம் ஒண்ணாகவா. கொக்கரிக்கும் சேவலத்தான் உப்பு வச்சு கொண்டாரவா. ஆத்தா கிட்ட பார்த்தா இவ அடிக்கி குலுக்கி தடுக்கிக்கிட்டு போறா. போறா சால ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு சத்தத்திலே. முடிச்ச சின்ன கொண்டையில் ஆவி முடிச்சு அள்ளி எடுத்து போறா. போறா சாலை ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு சத்தத்திலே. நாத்த புடுங்கி நட்டு என்ன பார்த்து சிரிக்கி சிட்டு கண்ணு சுறா புட்டு 2 கண்ணூரவா லட்டு. பேட்டி முத்து பேட்டி இவா பங்குனியில் ஆளானவா. மொத்தத்தில பார்க்கையில அத்தனைக்கு தோதானவா. லேசா இந்த ரோசா நான் ஓரத ஒதுங்கிக்கிட்டு போறா.
ஏ போரா போரா சால ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு சத்தத்திலே முடிச்ச சின்ன கொண்டையில் ஆவி முடிச்சு அள்ளி எடுத்து போறா ஏ போரா போரா சால ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு சத்தத்திலே ஏ போரா போரா சால ஓரத்தில என் பொண்ணு ரங்கம் கலீர் கலீர் கொலுசு சத்தத்திலே லட்சுமி லட்சுமி ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு. என்ன கனவுல ஏதாவது நகை நட்டு காணாம போச்சா? நகை காணாம போனா கூட கண்டுபிடிச்சிடலாமே. நட்டு காணாம போனா கண்டுபிடிக்க முடியாதுங்கறியா? நட்டு கலண்ட மாதிரி பேசுறீங்களே. நான் ஏற்கனவே கலண்டு போச்சு. என்ன விஷயம்? என் கனவுல நீங்க 4-5 பொண்ணுங்களோட ஆடி பாடுறீங்க. பாடுனா என்ன பாட்டு? ஏதோ கிராமத்து பாட்டு. அப்படியே பாடி இருந்தாலும் கிராமத்து பாட்டா பாடி இருப்பேன். இங்கிலீஷ் பாட்டு. இந்த ட்விஸ்ட் எப்படி தெரியுமா வந்துச்சு? சிகரெட்டை குடிச்சு கீழே போட்டு காலால அணைக்கும் போது அப்படியே வந்துச்சு. சிகரெட் மட்டும் குடிக்கல, ட்விஸ்டே வந்திருக்காது. உங்க ஆட்டமும் பாட்டமும் இது எப்படி இருக்கு? ஆமா, எந்த பொண்ணை பார்த்தாலும் போதும் இப்படி தட்டிக்க வேண்டியது அப்படி தூக்க வேண்டியது. ஐயோ, இந்த வயசுல நீங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து கிராமத்துல தலை காட்ட முடியல. அப்ப பட்டணத்துக்கு போவோம், அங்கே தலை காட்டு. பட்டணமா? வேண்டவே வேண்டாம். அப்ப கிராமத்திலே ஆடுவோம். ஜாலி. காலை உடைச்சு. ஆமா தங்கமணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு. இந்த லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு உங்க அப்பா தானே லீகல் அட்வைசர்? அந்த கம்பெனில இருந்து வர பணத்துல தான் எங்க அப்பனுக்கே பூவா. அதுக்கு என்னப்பா? என்னவா? அதோட ஓனர் எவ்வளவு பெரிய ஆளு? லட்சுமி மில்ஸ், லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், லட்சுமி ஃபேப்ரிக்ஸ். லட்சுமிங்கிற பேர்ல எந்த கம்பெனி இருந்தாலும் அவருக்கு தாண்டா சொந்தம். ஆமா, யார் அந்த லட்சுமி? அவருக்கு ஒரு புள்ள, ஒரு பொண்ணு. ஓ, அந்த பொண்ணு தான் லட்சுமியா இருக்கும். என்ன விட அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. ஆமா, அந்த ஆள் இப்ப எங்க இருக்கா? ராஜா அண்ணாமரபத்துல கோட்டை மாதிரி வீடு, வேலைக்காரன் தான் அனுபவிக்கிறான். இவர் கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ்டா, பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுத்த. ஆமா, சட்டை புதுசா? மோந்து பாரு, புதுசு, துவைக்கவே இல்ல. சட்டை ரொம்ப நல்லா இருக்குடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? இருக்க, நான் வந்துடுறேன். ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு. இந்த லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு உங்க அப்பா தானே லீகல் அட்வைசர்? அந்த கம்பெனில இருந்து வர பணத்துல தான் எங்க அப்பனுக்கே பூவா. அதுக்கு என்னப்பா? என்னவா? அதோட ஓனர் எவ்வளவு பெரிய ஆளு? லட்சுமி மில்ஸ், லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், லட்சுமி ஃபேப்ரிக்ஸ். லட்சுமிங்கிற பேர்ல எந்த கம்பெனி இருந்தாலும் அவருக்கு தாண்டா சொந்தம். ஆமா, யார் அந்த லட்சுமி? அவருக்கு ஒரு புள்ள, ஒரு பொண்ணு. ஓ, அந்த பொண்ணு தான் லட்சுமியா இருக்கும். என்ன விட அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. ஆமா, அந்த ஆள் இப்ப எங்க இருக்கா? ராஜா அண்ணாமரபத்துல கோட்டை மாதிரி வீடு, வேலைக்காரன் தான் அனுபவிக்கிறான். இவர் கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ்டா, பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுத்த. ஆமா, சட்டை புதுசா? மோந்து பாரு, புதுசு, துவைக்கவே இல்ல. சட்டை ரொம்ப நல்லா இருக்குடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? இருக்க, நான் வந்துடுறேன். ஏய், ஜெட்டி உருவிட்டான். சார் சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? சரி, உட்காருங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க, இதை வச்சுங்க. யோ, நானா கூலிக்கு வேலை செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐம் சாரி, அப்படிலாம் நினைக்கல. அப்படி நினைக்கல. அப்ப கொடு. அப்படியே நான் சொல்றது கொஞ்சம் டிராப் பண்ணிடு சார். சீக்கிரம். ஐயோ, யோ டிரைவர். டிரைவரா? ஆமாயா, நம்ம பெட்ரோல் பங்க்கு போய் டேங்க் ஃபுல் பண்ணிக்கோ. என்ன அசந்துட்டியா? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஏமாத்துனா அந்த காரு, டிரஸ், இந்த மோதிரம் எல்லாம் சத்தியமா நான் பணக்காரன். இவ்வளவு நாளா என்கிட்ட பழகுறீங்களே, உங்க அப்பா அம்மா யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா? அப்பா இந்த லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட முதலாளி சிவகங்கை கோபி கிருஷ்ணா. அவர்தான். அவரோட மகனா நீங்க? ஆமா, எங்களுக்கு மவுண்ட் ரோட்ல 4 கப்பல் ஓடுது. அப்படின்னா பாத்துக்கோயேன். அம்மா? அம்மா? அவரோட வாய்ஸ் மை மதர். ஐயோ, நான் அத சொல்லலீங்க. இத பார், அடிக்கடி நீ என்ன சந்தேகப்படுற. உண்மை சொல்றேன், நான் பெரிய பணக்காரன்னு. நீ பாட்டுக்கு உங்க அப்பா அப்பா யாரு, உங்க அம்மா அம்மா யாருன்னு கேட்டுட்டு இருக்காத. அழுது அந்த அளவுக்கு போயிட்டாளா? வீட்டுக்கு வரட்டும், காலை ஒடிச்சிடுறேன். வந்தாச்சு. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர? அது வந்து நான் என்ன தைரியம்? நான் படிச்சு படிச்சு பல இடம் சொல்லிருக்கல, பரதேசி பையல காதலிக்க கூடாதுன்னு. அவர் ஒன்னும் பரதேசி இல்லப்பா. இன்னும் என்னவா? லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் சிவகங்கை கோபி கிருஷ்ணாவோட ஒரே பையன்பா. சிவகங்கை கோபி கிருஷ்ணாவோட மகனா?
அவர் பெரிய கோடீஸ்வராச்சே. நீ சொல்றதுல உண்மைதானா? ஆமாப்பா. இப்பதாம்மா நீ என் பொண்ணு. அந்த பையனை விட்டுறாத, மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். யார் நீங்க? தள்ளியா? தள்ளிட்டா? ஹலோ ஹலோ, இப்ப சொல்லு, யார் நீ? வாட்ச்மேன் இல்ல? உனக்கு என்ன வேணும்? வாட்ச்மேன் தான் வேணும். வாட்ச்மேன் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வெளியே போ. வாட்ச்மேன் இருந்தா அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு பார்த்தேன். இல்லங்கிற. பணம் சார், நான் தான் சார் வாட்ச்மேன் கண்ணாயிரம். நீயா? சந்தேகப்படாதீங்க, நம்புங்க, சத்தியமா சொல்றேன், நான் தான் வாட்ச்மேன் கண்ணாயிரம். உங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா, போன்விட்டா போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? யோசிக்காதீங்க, எங்க முதலாளிக்காக வாங்கி வச்சது, அதை உங்களுக்காக கலந்து எடுத்துட்டு வரேன்னு. நான் ஹார்லிக்ஸ் சாப்பிட வரலையா? தெரியும், எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. உனக்கு பணம் வேணும்னா நான் சிவகங்கை கோபிகிருஷ்ணோட பையனை இங்க தங்கி நடிக்க நீ ஒத்துழைக்கணும். கோபிகிருஷ்ணா பையனாவா? என்ன விளையாடுறியா? எங்க பாஸ் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கண்ட துண்டமா வெட்டிடுவாரு. எனக்கு காசு முக்கியம் இல்ல, பாஸ் தான் முக்கியம். இடத்த காலி பண்ணியா நீ? காசா பாசா? காசா பாசா? காசா பாசா? காசுதான். இந்த பணத்துக்கு கோபிகிருஷ்ணா பையனா என்ன? கோபிகிருஷ்ணாவாகவே நடிக்கலாம். நீங்க கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருங்க, நான் ஆட்டுக்கால் சூப்போட வர்றேன். தெம்பாருங்க. என்ன விலைமா? 1000 பூ 10 ரூபாய். கடைக்கே விலை சொல்ற மாதிரி இருக்கு, பார்த்து சொல்லு. விலைவா சேரிடுச்சேமா? ஏமா மொத்த குண்டுமல்லி என்ன விலை? 45 ரூபாய். ரொம்ப சீப்பா இருக்கு. இந்தாங்க 50 ரூபா. 50 ரூபாயா? இந்தா கண்ணு, நீ மவராசனா இருக்கணும். மல்லி மல்லி மல்லி. மிஸ்டர் உங்களேதா கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க. பூ வாங்குறது நாகரிகம் இல்லையா? புதுசா இருக்கே. மிஸ்டர் பழையாடாதீங்க. ஆம்பளைக்கு எதுக்கு பூ? அப்படி கேளுங்க, பூவை சாமிக்கு போடலாம், நமக்கு பிடிச்ச பொண்ணு கொடுக்கலாம். வச்சுக்கிறீங்களா? எனக்கு ஓசில வாங்கி பழக்கம் இல்ல. இந்தாங்க 2 மணி கொடுங்க. எனக்கும் முடம் போட்டு பழக்கம் இல்ல. மொத்தத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, ஃப்ரீ. சாப்பிடுங்க. ஃப்ரீயாவா? பூவை தூக்கி போட்டுறாதீங்க, அடிபட்டுரும். பூவை தூக்கி போட்டு அடிபட்டுருமா? படுமே. இப்படிதான் ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டு மேல ரோஜா பூ தூக்கி போட்டு அவன் கையெலும்பே முறிஞ்சு போச்சு. ரோஜா பூ தூக்கி போட்டா கை ஒடிஞ்சிருமா? தொட்டியோட தூக்கி போட்டா. எப்படி? குண்டுமல்லி குண்டுமல்லி. பூக்காரன் முளை என்ன விலையா? போயா. ஏயா கொலைக்கிற? நாயின்றா? ராஜா, ராஜாதி ராஜனுக்கும் ராஜா. முதலாளி. காவேரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு தொட்டுக்கிறேன். கொண்டு வரேங்க. அது எப்படி நீங்க அந்த பொண்ணை தட்டலாம்? வேணும்னா ஒண்ணு ஒரு தட்டு தட்டிக்கிறேன். எப்பவுமே சந்தேகமாவே நினைக்கிறீங்க. அந்த தட்டு பாசத்தட்டு. அது என்ன பாச தட்டு எவரத்துல ஒரு தட்டுன்னு இந்த வயசுக்கு மேல ஊர்ல ஒரு பொண்ணை பாக்கி விடுறது இல்ல. வேணும்னா பட்டணத்துக்கு போயிருவோம். பட்டணத்துக்கா? வேண்டவே வேண்டாம். நான் வேணும்னா நீ வேண்டாம், நான் வேண்டாம்னா நீ வேணும். ஐயா தண்ணி. பரவாயில்லையே, கேட்ட உடனே காவேரி தண்ணி கிடைச்சிருச்சு. கேட்க வேண்டியவங்க கேட்டா காவேரி தண்ணி கிடைக்கும். இதுக்கு முன்னால இருந்தவங்க குடிச்சிருக்கவே முடியாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. எதுக்கு? 3 மாசம் முழுகாம இருக்கு. 3 மாசம் முழுகாம இருக்கியா? எல்லாம் ஐயா தயவுலதான். என்னது? எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். என்னமோ சொன்ன என்ன பார்த்து கையால் ஆகாதவன் பாத்தியா? இப்ப வேலைக்காரிக்கே 3 months. யோ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வயசுக்கு மேல வேலைக்கார போட 3 மாசம் முழுக்க வாங்கிருப்போம். ஐயோ, நீ நினைக்கிறதே தப்பு. இந்த வேலைக்காரியும் அவ புருஷனும் பிரிஞ்சிருந்தாங்க. நான் தான் போய் 2 பேர்த்தையும் ஒத்துமையா இருக்க சொல்லி குடும்ப நடத்த சொன்னேன். இப்ப புருஷனுக்கு 3 மாசம். புருஷனுக்கா? புருஷனால இவளுக்கு 3 மாசம். நான் தெரியாம சந்தேகப்பட்டுட்டேங்க. சந்தேகம் தீராத வியாதி. அதெல்லாம் விட்டு என்ன பட்டணத்துக்கு போவோமா? அதெல்லாம் வேண்டாம். உன்னை திருத்தவே முடியாது. காவேரி. இல்ல சும்மா கூப்பிட்டேன். அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஐயோ, டேய் கனாரம் புண்ணாக்கு. என்ன புண்ணாக்கா? நம்ம வீட்டுலதான் மாடி இல்லையே. மாடுலடா, என் மாமனார் வரான்னு சொன்னேன். வந்துட்டாரா? வாங்க வெளியே ஓடிடலாம். போன் எங்க இருக்கு? வாங்க காட்டுறேன். ஹலோ, பார்த்து பிடிச்சிருக்கீங்க. குண்டா வர்றான், பேசுங்க. ஹலோ, நான் லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனரோட ஒரே பையன் பேசிட்டு இருக்கேன். டாடியா? ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணக்கூடாது. என் அக்கவுண்ட்ல 10 lakhs போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. அப்புறம் டாடி ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இம்மிடியேட்டா ஒரு பென்ஸ் கார் வாங்கி அனுப்புங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதை என் மாமனார் பிரசன்ட் பண்ணோம். பென்ஸ் காரா? தேங்க்யூ டாடி. கேட்ச். எஸ் பாஸ். யார் வேணுது? ஒரு 100 ரூபாய் போட்டு வெளியே அனுப்பு. ஐயோ, நீங்க அவர் முகத்தை பார்த்து தப்பா நினைச்சீங்க. அவர்தான் உங்க மாமா மீனாவுக்கு அப்பா. ஓ ஐ அம் சாரி.
வாங்க மாமா உட்காருங்க. பரவாயில்ல மாப்ள. என்னடா பாத்து நின்னுட்டு இருக்க? அவருக்கு என்ன வேணும்னு கேளு. ஒண்ணு வேணாம் மாப்ள. என் பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உங்க அப்பா அம்மா வந்தோடனே பேசி கல்யாணத்தை முடிச்சிருவோம். மாமா எங்க அப்பா அம்மா வெளிநாடு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும். திரும்பி வந்துட்டா கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன மாப்பிள குழப்பறீங்க? மாப்பிள குழப்பல. நீங்க மேட்டரை புரிஞ்சுக்கங்க. அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக டாடா பிர்லா டால்மியா, பேட்டா பிஎஸ்சி கரோனான்னு ஏகப்பட்ட பேர் கால் செருப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்தாருன்னா அங்க இருந்து தான் பொண்ணு எடுப்பாரு. அப்புறம் உங்க பொண்ணோட நிலைமை என்ன? எவன் கட்டிக்குவான்? என்ன தவிர இது சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக சொன்னேன். பையனை பார்த்தா ஏமாந்த மாதிரி இருக்கு. அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி இவனை கோழி குஞ்சு அமுக்குன மாதிரி அமைக்கிற வேண்டிதான். மாப்பிள உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி மாமா, நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? பார்த்ததே மெட்டிய உரி விட போறான். இந்தா என்னடா விடுதலை பத்திரமா? குடும்பத்துல இருந்து ஒரு சனி விட்டது. தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், வந்து சேர். நிறைய பணம் செலவா இருக்குமே. என்ன 1,00,000 ரூபாய் ஆச்சு. உனக்கு ஏதா அவ்வளவு பணம்? சட்ட சம்பந்தமான ஒரு ஆள் கிட்ட அடிச்சிட்டேன். சட்ட சம்பந்தம்னா ஜட்ஜா இல்ல வக்கீலா? வக்கீல் அவர் பேரு சிவராமகிருஷ்ணன், BABL செகண்ட் அட்டெம்ப்ட். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டானா? செத்தா அவன். சிவராமகிருஷ்ணன் BABL செகண்ட். டேய் அது நான் இல்ல. அப்ப எங்கிட்டயா பணம் தெரியல? அடே உன்னை புள்ளேன்னு கூட பார்க்காம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். சும்மா இருங்க. பிசினஸ் பண்ணத்தானே பணம் எடுத்துக்கான். நீ கோபிகிருஷ்ணா கிட்ட அடிச்ச, நான் உங்ககிட்ட அடிச்சேன். இந்த அசிங்க ஹைகோர்ட் வரைக்கும் போடுமா? ஐயோ மடிக்கிட்டானே. ஏண்டா இந்த ₹1,00,000 எப்படா எனக்கு திருப்பி கொடுக்க போற? ஒரு கேசட் வாடகை 10 ரூபா, உனக்காக 8 ரூபாய்க்கு தரேன். அப்பப்ப படம் பார்த்து கழிச்சுக்க. அம்மா வரட்டுமா? வரேன். அப்ப ஆயுசு பூரா கழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எந்திரிங்க. மகராசியாருமா. மாப்பிள்ளையோட அப்பா வந்ததும் இந்த வீட்லயே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். இந்த வீட்லயா இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசையா? நடத்த விட்டுருவாரா? டேய் என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்ல மாமா, உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டுல அவளை வாழ்க்கை நடத்த விட்டுருவாரான்னு கேக்குறா. நீங்க மாமா சம்மதிச்சுட்டு வரல? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எல்லாம் மாப்பிள்ள பாத்துக்குவாரு. அப்ப வரட்டுமா மாப்பிள்ள? சரிங்க மாமா. சரிங்க. ஒன் மினிட். ஸ்மைல் ப்ளீஸ். சார் என்னை தூக்கி விடுங்களேன். சார் என்னை தூக்கி விடுங்களேன். தூக்கி விடுங்க சார். மாமா இந்த கணக்கு நினைக்கிற எந்திரியா? நான் வரட்டுமா? நில்றா. போட்டோ எடுத்துட்டு உயிரோட போயிட முடியும் நினைச்சியா? ஏங்க ஐயா கால்ல விழுறத போட்டோ எடுத்து அத வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சியா? கேமராவுல பிளிமே இல்லங்க. ஐயாமா நானும் உட்டான்ஸ் தாங்க. நம்ம ஜாதி. பிசி பிசி. என்னங்க எனக்கு தான் விசாராச்சுன்னு அழகா பேர் வச்சிருக்காங்கல்ல, ஏன் விசு விசு சுருக்குறீங்க? ஏன் கோவிச்சுக்கிற? சுருக்கி அழகா விசி விசின்னு கூப்பிடுறேன். இதுவே உன் பேரு காமாட்சின்னு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? காமி காமின்னு கூப்பிட்டு இருப்பேன். ஒரு கூட்டமே கூடி இருக்கும். உங்களுக்கு வேற வேலை இல்ல. முதல்ல வந்த காரியத்துக்கு கவனிங்க. வாரம் இந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து முதலாளிகிட்ட காமிக்க வேண்டியிருக்கு. இதுக்கே பஸ்ஸுக்கு ₹100 செலவாகுது. என்ன செய்ய சொல்ற? முதலாளி அம்மாவுக்கு பட்டணத்துல ஏகப்பட்ட சொத்து இருந்தோம். இந்த கிராமத்தை கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. என்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கு வக்கீலாவும் இருக்கிறேன், கணக்கு பிள்ளையாவும் இருக்கிறேன். ஆச்சு வேணும் நீங்க தான். திடீர்னு கீழே இறக்கிட்டா எப்படி? வயசான காலத்துல நம்மால அலைய முடியல. பேசாம முதலாளி அம்மாவை ரைட் பண்ணி பட்டணத்துக்கு தள்ளிட்டு போயிட்டா? என்னங்க சொல்றீங்க? அசிங்கமா நினைக்காத. முதலாளி அம்மாவும் அவங்க கூட இருக்கதே ஒரு எடுபடி. ஐயோ அது எடுபடி இல்ல, அந்த அம்மா புருஷன். புருஷன். அவங்க 2 பேரும் பட்டணத்துல குடியேறிட்டாங்கன்னா வாரம் நாம இப்படி அலைய வேண்டியது இல்லைன்னு சொல்ல வந்தேன். சரி வாங்க. கண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் இங்கு நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன. ஓஹோ ரெக்கார்டு நின்னு போச்சு. என்ன ஆகாக ஓஹோஹோ. ரெக்கார்டு பூரா என்னன்னு பாடி வச்சிருக்காங்க. இந்த பழைய பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கியே. பின்ன எதை கேக்குறதா? வெஸ்டர்ன் ஸ்டைல், இங்கிலீஷ் ஸ்டைல் கேட்கணும். பாரு. யார கூப்பிடுறாங்க போய் பாருங்க. நான் உனக்கு வீட்டுக்காரனா வேலைக்காரனானே தெரியல. உன் சொத்துல வாழ்றேன் பாரு, எனக்கு வேணும். நான் பாட்டு கேக்குறேன்ல, போங்களேன். இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல கேளு. விசி. என்னது விசியா? தப்பா நினைக்காதீங்க, குஷிதான். சௌக்கியமா? சௌக்கியம் தான். இப்படி வச்சுக்குங்க. தப்பா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். உட்காருங்க.
என்ன அவளை மட்டும் உட்கார சொல்றீங்க? நம்ம சோபாவாச்சேன்னு உட்கார சொன்னேன். காப்பி சாப்பிடுறீங்களா? என்ன எல்லாம் அவளையே கேக்குறீங்க? நம்ம பொண்டாட்டி ஆச்சேன்னு சொன்னேன். எது நம்ம பொண்டாட்டியா? அம்மா அம்மா, யார கூப்பிடுறீங்க? நம்ம பொண்டாட்டியே தான். வச்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கணக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? ஓ, இது இருக்கே. லாபம் எப்படி? எக்கச்சக்கம். இடையில நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்களா? இருக்கீங்களா? பின்ன விட்டு கதவை பூட்டிட்டா போயிருவாங்க. சும்மா ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஐயா கிட்ட கணக்கு காமிங்க. ஏன் அம்மா கிட்ட காட்டக்கூடாதா? அதுவும் சரிதான். என்கிட்டயே காட்டுங்க. ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? என்கிட்ட காட்டக்கூடாதா? அம்மா கிட்ட தான் காட்டுவேன். என்கிட்ட தான் காட்டணும். எது எப்படியோ 5 நிமிஷத்துல இடம் மாறிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எது? அதாவது கிராமத்தை விட்டு இடம் மாறி நீங்க பட்டணம் வந்துட்டீங்கன்னா மொத்த கணக்கையும் அவங்களுக்கு அங்கேயே காமிச்சிருவேன். பட்டணத்துக்கு வரீங்களா? இவ வேணும்னா வேண்டாம்பா, வேண்டாம்னா வேணும்பா. அதனால நம்ம வேண்டாம்னே சொல்லி வைப்போம். பட்டணத்துக்குலாம் வேண்டாம். ஐயா, நீங்க பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பையனும் பொண்ணும் பாம்பேல படிக்கிறாங்க. அடிக்கடி அவங்கள பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நாம 2 பேரும் இணைஞ்சிடலாம். இத நீ யார்கிட்ட சொன்ன? அம்மா அப்பா தான் சொன்னேன். 2 பொம்பளைங்களும் இணைய போறீங்களா? ஏற்கனவே ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யார சொல்றீங்க? உன் தம்பியத்தான். மறந்துட்டியா? வக்கீலையா, நாங்க கண்டிப்பா பட்டணம் வர்றோம். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னது ஒத்த காலோட உட்கார்ந்திருக்கீங்க? ஒன்னும் இங்க இருக்கா? என்ன காப்பாத்துங்க. ஏண்டா என்னடா உளற? முதலாளியும் அம்மாவும் கிராமத்துல இருந்து வர்றாங்க. வீட்டை நீங்க உடனே காலி பண்ணணும். இருடா, என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. இந்த நேரத்தை நான் வெளியே போனா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவேன். அதான் மாமனார் போட்ட மோதிரம் இருக்குல்ல, அதை வித்துருங்க. டேய் தப்புடா. தப்பும் இல்ல மப்பும் இல்ல. அதை வித்துட்டு மாயவர லாட்ஜில போய் தங்குங்க. 4-5 நாள்ல முதலாளி போயிடுவாரு. அப்புறம் இங்கேயே திரும்பி வந்துருங்க. 4 நாள்ல போயிடுவாரு. இல்ல நாம 2 பேரும் சேர்ந்து அவரை போக வைப்போம். முதலாளி, ராஜாக்கள் தலையில வச்சிருக்கத நீங்க வச்சிருக்கீங்களா? நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் ராசா தாண்டா. இது என்ன தாலி? நீ புதுசா வந்தவன்டா, உனக்கு இதெல்லாம் இங்க தெரிய போகுது. வெளியில இருந்து ஐட்டங்களை தள்ளிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ. அவங்கள போலீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த டெம்பரரி தாலி. இந்த தாலியை பார்ட்டி கையில கொடுத்து கட்ட சொல்லிடுறது. பார்ட்டியை தேடி போலீஸ் வருதுன்னு வச்சுக்க, ஓஹோ புருஷன் முட்டாடின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. ரூம் இருக்கா? ரூம்பா? ரூமியா? ரூம்டா கம்டா. எச்சா துப்புற. கோபப்படாதீங்க. சிங்களா டபுளான்னு கேக்குறேன். இந்த அட்வான்ஸ். சாவியை குடியா? வாங்க 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 வாங்க. வாங்க. யோ, எனக்கு போடியா? ஐயோ, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவா போல இருக்க. அம்மாவுக்கு போட்டா ஒரு தகுதி இருக்குமேன்னு பார்த்தேன். இதுக்கு தான் மிருகத்தை எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாதுங்கிறது. சொல்லுங்க. அம்மாவுக்கு போடு. அம்மாவுக்கு போட்டானா எனக்கு போட்டானா எல்லாமே ஒண்ணுதான் ஐயா. போட விட மாட்டேங்கிறிய. நீங்க மாலை போடுங்க போடுங்க. ஒட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு போயா. வழிய விடு. இந்த வழி இல்ல. நீங்க எப்படி போங்க. எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க. இருக்கிறோம். போயா. முதலாளி எப்ப போவாரு? ஏண்டா தொட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டியா? தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு தகவலுக்காக கேட்டேன். முதலாளி எப்ப ஊருக்கு போவாரு? அவர் எங்கேயும் போக மாட்டாரு. இனிமே இங்கேயே தான் இருப்பார். பின்னணியா கொடுக்குற நீ? குண்டுமல்லி, குண்டுமல்லி, ஹலோ குண்டுமல்லி, குட் மார்னிங். நீங்களா? ஆமா நான் தான். மிஸ்டர் என் பேர் தங்கமணி. தங்கமணி, தகராறு பண்றதுக்குன்னே பின்னாடி வரீங்களா? தகராறு பண்றதுக்கு பின்னாடி வரல, பின்னாடி வந்தோமே அப்படியே தகராறு பண்ணலாம். What? இந்தாங்க. ஐம் சாரி. இதான் உங்களுக்கு பிடிச்ச குண்டுமல்லி, நானே தொடுத்தது. வேணாங்க, என் தலையில ஏற்கனவே பூ இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முதல் தடவை நீங்க என்கிட்ட இருந்து பூ வாங்காத போனதுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. வேணும்னா 2 எலுமிச்சம்பழம் வாங்கி தரேன், தலையில தேய்ச்சுக்க. தேய்ச்சு பார்த்தேனே சரியாகவே இல்ல. இதை வாங்கிக்கங்க, அப்பதான் குணமாகும் ப்ளீஸ். உனக்கு குணமே ஆகாதியா? குண்டுமல்லி, குண்டுமல்லி, ஹலோ குண்டுமல்லி, குட் மார்னிங். நீங்களா? ஆமா நான் தான். மிஸ்டர் என் பேர் தங்கமணி. தங்கமணி, தகராறு பண்றதுக்குன்னே பின்னாடி வரீங்களா? தகராறு பண்றதுக்கு பின்னாடி வரல, பின்னாடி வந்தோமே அப்படியே தகராறு பண்ணலாம். What? இந்தாங்க. ஐம் சாரி. இதான் உங்களுக்கு பிடிச்ச குண்டுமல்லி, நானே தொடுத்தது. வேணாங்க,
என் தலையில ஏற்கனவே பூ இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முதல் தடவை நீங்க என்கிட்ட இருந்து பூ வாங்காத போனதுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. வேணும்னா 2 எலுமிச்சம்பழம் வாங்கி தரேன், தலையில தேய்ச்சுக்க. தேய்ச்சு பார்த்தேனே சரியாகவே இல்ல. இதை வாங்கிக்கங்க, அப்பதான் குணமாகும் ப்ளீஸ். உனக்கு குணமே ஆகாதியா? ஐய் ரயில போல ஜோர ஒண்ணு மயில போல வார குன்னக்குடி சந்தையிலே கொட்டி வச்ச குண்டு மல்லி. யோ நிறுத்தியா? என்னம்மா என்னாச்சு? ஏன் எடுத்து சொல்ற? டியூன் நல்லா தானே இருக்கு. ஏய்யா குண்டு மல்லி அப்படி இப்படின்னு என்ன தானே கிண்டல் பண்ற? ஐய நான் யார பார்த்தும் கிண்டல் பண்ணலமா. இதோ ரோட்ல வியாபாரத்துக்காக பூவெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்கல்ல, அத பத்தி பாண்ணா. அப்படியா? சரி சரி மேல பாடு. ரயில போல ஜோர ஒண்ணு மயில போல வார குன்னக்குடி சந்தையிலே கொட்டி வச்ச குண்டு மல்லி. ரயில போல ஜோர ஒண்ணு மயில போல வார கடைவீதி வந்தாலே என்னெதிரில் நீ இருக்க, கண்ணு ரெண்டும் உன்னைத்தானே தேடும். கையாலே உன்னை தொட்டு ஆசை தீரவே புரட்டி பார்த்தாலே புது இன்பம் ஊரும். கண்ணி மாங்கனி என் காதல் தேவினி, என்னை பாரம்மா என் இதய மோகினி. இந்த நாடெல்லாம் நீ சுத்த நான் உன்னை சுற்றி வரேன் பாமா, இந்த தாளை முகம் பாரமா, வாழ்வில் என்றானி நீதானமா. யோ என்ன விளையாடுறியா? இப்ப மாட்டிக்கிட்டயா? ராணிக்கினி நீ இப்ப பாடினியே, என்ன பார்த்தானே பாடின? முருகா முருகா, உன்னை பத்தி நான் பாடலமா. இந்த வாரப்பத்திரிகைலாம் இருக்குது, குமுதம் குங்குமம் ஆண்டவுடன் இந்த ராணி, இத பத்தி பாடினா. ஓஹோ இந்த ராணிய சொன்னியா? அது சரி. வேற என்ன? அப்ப கடைவீதி வந்தா கண்ணெதிரே நிக்குதுன்னு பாடினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா தாயே, கடைவீதிக்கு வந்தா ராணி புத்தகம் தானே கண்ணு முன்னாடியே நிக்குது, அத பாடினா. நீ ஒரு டைப்பான ஆளுதாயா? புரிஞ்சுக்கிட்டா சரி. மேல பாட்ட. ரயில போல ஜோர ஒண்ணு மயில போல வார குன்னக்குடி சந்தையிலே கொட்டி வச்ச குண்டு மல்லி. ரயில போல ஜோர ஒண்ணு மயில போல வார வார வார. உன் பார்வை பட்டாலே ஒளியாகும் என் வீடு உருவாகும் புது ராஜயோகம். நீ வந்தா எல்லாமே நிலை மாறும், நினைச்சபடி நெஞ்சோடு சுகமோடு சேரும். கருணை வடிவமே கொஞ்சம் கடைக்கன் பாரம்மா, கனவு தெய்வமே என் கவலை தீரம்மா. நீ அழைச்சா நான் சிரிப்பேனே, ஆகாயத்தில் மிதப்பேனே. பாபா ஸ்ரீலட்சுமி ஜெயலட்சுமி வந்தா நல்ல காலம் பாக்யலட்சுமி. யோ நிறுத்து நிறுத்து. இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பாக்யலட்சுமிங்கிறது என் பேரு. அப்படியா? glad to meet you. ஷட் அப். என் பேரை சொல்லி நீ எப்படியா பாடலாம்? நான் உன்னை பார்த்து பாடலமா. இந்த ஊபி லாட்டரி, மாப்பி லாட்டரி, ராயல் பூட்டான் அது மாதிரி பாக்யலட்சுமி லாட்டரி பத்தி பாடினேன். இந்த பாக்யலட்சுமி நம்ம கிட்ட விழுந்தா நல்லா இருக்குமே தான். ஓ ஸ்வீட், நல்லாவே இருக்கு. அடுத்த முறை எங்க பார்க்கலாம்? ஒரு பேச்சு கேட்டா ஏப்போறிய. பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் நினைத்தேன் உரைத்தான். கை வச்சு சும்மாரு. சாணி தட்டுற மாதிரி தப்பு தப்பா தாளம் போட்டுக்கிட்டு. எனக்கா தாளம் போட தெரியலன்னு சொன்னீங்க? என் தாளத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பாட தெரியலன்னு சொல்லுங்க. உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டா. ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்க? அம்மா அங்க பாருங்க.
ஹலோ டார்லிங். டார்லிங்க யாரியா நீ? How are you? கையடியா. நான் இருக்கும்போது கை வைக்கிறதுக்கு நீ யாரியா? கேக்குறான். நான் யாரா? சிவகங்கை கோபி கிருஷ்ணா. யுவர் ஹஸ்பண்ட். என்னங்க இது பெட்ஷீட் எல்லாம் சட்டையா போட்டுட்டு வந்திருக்கீங்க? பெட்ஷீட்ல படுத்திருக்கும் போது அப்படியே போத்தி தச்சுட்டாங்க. நீ வேற மாடர்ன் ஸ்டைல், வெஸ்டர்ன் ஸ்டைல். நீ என்ன பண்ற? சேலையெல்லாம் அவுத்து போட்டுட்டு எது? முதலாளி மாடர்ன் ஸ்டைல்ல வர சொன்னேன். அப்படியே வர சொன்னேன். நாங்கெல்லாம் எப்படி? சர்வர்கள்லாம் இதே ட்ரெஸ் தான். ஐயோ போகும்போது நல்லா தானே போனீங்க. இப்ப மாரியம்மன் கோயில கூடு ஊத்தும் போது ஆடுற மாதிரி ஆடுறீங்களே, என்னாச்சுங்க உங்களுக்கு? முருகா முருகா என்றழைக்கவா முத்து குமரா என்ற. இனிமே அந்த பாட்டெல்லாம் அப்படி பாடக்கூடாது. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தான் பாடணும். முருகா என்றழைக்குவா முத்துக்குமரா 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 என்றழைக்குவா. அட கடவுளே, போற போக்க பார்த்தா முருகனுக்கே பேண்ட் சட்டை மாட்டி விட்டுருக்கு போல இருக்க. எஸ், இனிமே முருகன் கையில வேலை இருக்க கூடாது. யாராவது திருடிட்டு போயிருவாங்க. அதனால முருகன் கையில துப்பாக்கி தான் இருக்கணும். யாராவது வந்தா பாடவே மாட்டேங்குது. என்ன லட்சுமி, இன்னைக்காவது வேலை கிடைச்சதா? இல்லடி, பட்டணத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் புரியுது. கவலையே படாத. லட்சுமி அண்ட் கோ கம்பெனில இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா. நீ உடனே அந்த முதலாளியை அவங்க வீட்டுல போய் பாரு. நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். அப்படியா? இந்த அட்ரஸ் இமிடியேட்டா நீ அவரை போய் பாரு. நான் இப்பவே காண்டாக்ட் பண்றேன். ஏய் லட்சுமி, 1 minute. நீ போற வழிதானே, இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் ரிப்பேர் கொடுத்துட்டு போயேன். ஓ ஷூர். Thank you. All the best. யார் நிறுத்தினா? நான் தான் நிறுத்தினேன். இழுத்து இழுத்து பாடிட்டு இருக்கு. இதுல டான்ஸ் வேற. இத தூக்கி போட்டு புதுசு வாங்கன்னா கேக்குறீங்களா? அதுக்காக பழசுனா தூக்கி எறிஞ்சிட முடியுமா? ஆமா. அப்படின்னு நான் பழசு என்ன தூக்கி போட்டு புதுசா ஒரு பையன் வந்து சேர்த்துக்குவீங்களா? அப்படித்தான் வச்சுக்கோங்க. பின்னாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் அழக பாத்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? கிழவிங்கிறாங்களா? இல்ல, உங்க பொண்ணான்னு கேக்குறாங்க. பேத்தியான்னு கேட்பாங்க. யாரு? வணக்கம்மா. வணக்கம். யாருமா நீங்க? உங்க கம்பெனில வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாருங்கம்மா. வேலை ஒண்ணு காலி இல்லம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் நான் வேலை காலி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா நச்சரிக்கிறீங்களா? போங்க போய் வேற எங்கேயாவது கேளுங்க. இருந்து முதலாளிய பாத்துட்டு போகலாம். ஐடியா. இத பார்த்தாவது முதலாளிக்கு என் மேல இறக்க வந்து வேலை போட்டு கொடுப்பாரான்னு பாக்குறேன். ஐயோ, இந்த பொண்ணா? கோபி கிருஷ்ணா பொண்ணு லட்சுமி கிட்டே நான் தகராறு பண்ணிருக்கேன். மிஸ் லட்சுமி. ஐயோ, இந்த ஆளு கோபி கிருஷ்ணாக்கு வேண்டியவர் போல இருக்கே. எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கணும். மிஸ் லட்சுமி, மிஸ்ஸஸ் கோபி கிருஷ்ணா என்ன பார்க்க வர சொல்லிருந்தாங்க. நான் உங்களை பார்க்க போட்டேன். இதே என்கிட்ட சொல்றீங்க? உங்க கோவம் எனக்கு புரியுது. அன்னைக்கு உங்ககிட்ட நான் ஏதோ கலாட்டா பண்ணிட்டேன். அதை மனசுல வச்சுக்காதீங்க. இந்த காலத்துல இத சின்ன பையன்களே இப்படிதான். சின்ன பையனா? என்ன பார்த்தா சின்ன பையன்ட்டீங்க. ஐம் சாரி. அன்னைக்கு நான் கூட உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். பரவாயில்ல, அதை நான் மனசுல வச்சுக்கல. நான் அவங்கள பார்க்க போட்டேன். போகல. செடிக்கு தண்ணி ஊத்துங்க. யார் நீங்க? நான் தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வரேன். என் பேர் தங்கமணி. இங்க ரெக்கார்ட் பிளேயர் சரியில்லைன்னு போன் பண்ணாங்க. நீங்க தானே அது? உட்காருங்க. இருக்கட்டும். ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு. இதான் ரெக்கார்ட் பிளேயரா? என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? வாஷிங் போடலையா? வாஷிங் போடுறதுக்கு இது என்ன துணியா? தம்பி, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க. ஆமா, என்ன ரிப்பேர் பார்த்தாலும் இது அப்படித்தான் இருக்கும். இத தூக்கி போட்டு புதுசு வாங்கினா கேக்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் பழசு மாதிரி வருமா? ஓல்ட் இஸ் கோல்டு. அட நீங்க ஒண்ணு, பழசுனா ஊசி தேஞ்சிடும், ஓடும்போது கப்பு கப்பு நின்னுடும். சுருக்கமா சொல்ல போனா நான் புதுசு, நீங்க பழசு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உதாரணம் கரெக்டா சொல்றாரு. சொல்லுவாரு. நீ முதல்ல ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. பழசு நல்லதா புதுசு நல்லதான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். அதை விடுங்க. இது சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. அம்மாவுக்கு புதுசு தான் பிடிக்குது. நான் புதுசே கொண்டுறேன். வந்தவொடனே குடும்பத்தை ரிப்பேர் பண்றான். இன்னும் ஒரு வாரத்துல ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறேன். பட்டுமா? இந்த ஆள் ஏன் நம்ம கிட்ட சொல்லிட்டு போறான்? ஒண்ணுமே புரியல. யாரு இந்த பொண்ணு? என்னம்மா? வணக்கம் சார். என் பேர் லட்சுமி. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நானும் பிகாம் தான். படிக்கலாம்னு நினைச்சேன், புக்கு கிடைக்கல. உங்களுக்கு எப்படியோ புக்கு கிடைச்சிருக்கு. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாருங்க சார். பாக்கலாமே. அதை விட என்ன வேலை? கையெழுத்து நல்லாவே இருக்கு.
அங்க என்ன சிரிப்பு? ஒண்ணுமில்ல, இந்த பொண்ணு வேலை தேடி வந்து கையெழுத்து வந்து. அது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, போங்க. சரி போ. ஏமா, நான் தான் வேலை இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் அவர்கிட்ட என்ன பேச்சு? இந்தா, போய் சேரு. வந்துட்டாளுங்க வேலை கேட்டுட்டு. புஷ்னு காத்து போற மாதிரி சத்தம் கடிச்ச. வேற யாரா? என்னம்மா இந்த பக்கம் போற? வா, டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், நான் நடந்து போறேன். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம் இருக்குமா, ஒரு ஹெல்ப் தானே. கமான், வா வா. சரி, காத்து. என்னது, வேலை கேட்டு வந்த பொண்ண கார்ல ஏத்திட்டு போறாரு? ஏமா இங்க நிறுத்த சொன்ன? இந்த டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் கொடுக்கணும். என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. நம்ம ஆளு பாக்யலட்சுமி. சார், முதலாளியை பார்க்கணும். உள்ளே இருக்காருமா? அடடே, வாங்க. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன எந்த பொண்ணுமே என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காரலன்னா நான் நின்னுடுவேன். சரி. டேப் ரெக்கார்டர்? ஆமா, இது டேப் ரெக்கார்டர். நான் பாத்துருக்கேன். இல்ல, கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, உடனே பார்க்க முடியுமா? இது கிடக்குங்க. அதான் ரிப்பேர் ஆயிடுச்சு, விடுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் சார், இதை சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலே போதும். அவ்வளவுதானே. பேரரசு, பேரரசிங்க வா சார். இதை எதிர்கடைக்கு எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி உடனே எடுத்துட்டு வா. சரி சார். என்ன பாக்குறீங்க, ஒரு ஹோட்டல் முதலாளி இன்னொரு ஹோட்டல்ல காபி சாப்பிடுறது இல்லையா? அது மாதிரிதான் எங்களை விட அவங்க நல்லா ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்க கிட்ட வந்தா கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. சார், என்ன? எனக்கு இங்க ஒரு வேலை கிடைக்குமா? வேலையா? என்ன விளையாடுறீங்களா? லக்ஷ்மி மில்ஸ், லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ், லக்ஷ்மி ஃபேப்ரிக்ஸ், இப்படி பல கம்பெனிக்கு சொந்தக்காரரான சிவகங்கை கோபி கிருஷ்ணாவோட ஒரே பொண்ணு லக்ஷ்மிக்கு நான் வேலை தரதா? கிண்டல் பண்ணாதீங்க சார். எப்படி பாக்கியலட்சுமி? நீங்க நினைக்கிற மாதிரி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க. பாக்கெட் மணிக்கா கூட அப்பா கிட்ட போய் நிக்க விரும்பல. நீங்க வித்தியாசமான பணக்கார பொண்ணா இருக்கீங்க. ஐயோ, நீங்க வந்து நோ. உங்களுக்கு இந்த தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஏத்த வேலை இந்த வேலையா? இது என் வேலைங்க. இன்னையில இருந்து நீங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தேங்க்ஸ் சார். உட்காருங்க. ஐ அம் சாரி. பரவாயில்ல. பரவாயில்லையா? உட்காருங்க. உங்களுக்கு சம்பளம்? எதுக்கு சார்? சம்பளமே வேண்டாமா? சம்பளம் உண்டு. மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? இதாங்க சார். என்னையா ரிப்பேர் பண்ணி வச்சா பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்ட்? என்னையா ட்ரபிள்? பேட்டரி போடல சார். இதெல்லாம் சொல்லணுமா? போயா, பயங்கரமான ட்ரபிள். சரி பண்ணி கொண்டு வந்துட்டான். வெச்சுக்கங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? நீ பணக்கார வீட்டு பொண்ணு நினைச்சது அந்த ஆளோட தப்பு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது ஏன் தப்பு தாண்டி? நான் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. உண்மை அது இதுன்னு வளர போற. அப்புறம் கிடைச்ச வழி 50 தான். இத பாரு, தெரியறப்ப தெரிஞ்சுக்கட்டும். நீ வாய் மூடிட்டு கம்மிரு. நீங்க எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளவு ஏன் உங்க தம்பிக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நான் சிவகங்கை கோபிகிருஷ்ணா பொண்ணு லட்சுமியை லவ் பண்றேன். நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்க மாத்திரம் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்க, உங்களுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். லஞ்சம் நினைக்காதீங்க, ஒரு அன்பளிப்பு தான். சார். ஹலோ. ஹலோ. நான் வீட்டுக்கு போலாமா சார்? போலாம். நானே என்னோட கார்ல உங்களை டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன். பஸ்ல போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? கோபிகிருஷ்ணா பொண்ணு பஸ்ல போறதா? நீங்க சிம்பிளா இருங்க. அதுக்காக இவ்வளவு சிம்பிளா இருக்க கூடாது. நான் என் கார்ல உங்களை டிராப் பண்றேன், நீங்க வரீங்க. இல்ல. வாங்க. ஐயோ. அட வாங்க. என்ன வரேன். எப்படி நம்ம டிரைவிங்? முன்னாடி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்களா? லாரி ஓட்டிட்டு இருந்தேன். கிண்டல் பண்றீங்களே. என்ன இந்த ஆளு இந்த வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாரு. தேங்க்யூ சோ மச் சார். டாடா. டாடா. நீங்க புறப்படுங்க சார். நீங்க போங்க. இல்ல, நீங்க புறப்படுங்க சார். நீங்க போற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன இந்த ஆளு இப்படி படுத்துறாரு? செத்த. பாய். டாடா. See you. பாய். பாய். இந்த பையன் இங்க எதுக்கு வந்தான்? யாருக்கு டாட்டா காமிச்சுட்டு இருக்கான்? அடி பாவி, கை மாறிட்டியா? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அம்மா.
இவ எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சிருந்துட்டு போறா? இந்த நேரம் பார்த்து இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், நம்பரே தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு இப்படித்தான் இந்த கண்ணாடி போட்டுட்டு நம்ம வீடு இன்னொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அது எப்படிடா 1 லட்சம் ரூபாய் காரு கடை இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல காமிச்சு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாவி. திருப்பி கட்ட வேணாமா? நான் ஏன் கட்ட போறேன்? கடன் வாங்கினது எங்க அப்பா பேர்ல தானே. உங்க அப்பா கஞ்சராச்சே. பயங்கரமான கஞ்சண்டா. போன வாரம் பேரம் பேசி குறைச்ச விலைக்கு ரயில் டிக்கெட்டே வாங்கிட்டாருன்னு பாரு. என்னங்க நீங்க இங்கே இருங்க, நான் அந்த ரேடியோ கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே ரவி, படுத்தது. சார் சார் சார், என்னம்மா? எங்க அம்மா வராங்க. யார்? அத்தையா? எங்கம்மா? ஓ. சார், நான் இங்க வேலை பார்க்குற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஓ. தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. சத்தியமா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ வேணா இங்க ஒழிஞ்சுக்க. இங்கயா? எங்க வேணா ஒழிஞ்சுக்க. அடடே வாங்க வாங்க. என்ன திடீர்னு? தம்பி, ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேனே, ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம். சுந்தரராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பார்த்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு. புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணாம், அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு. நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்துன்னா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை, கேட்டா கூட பையன் இல்ல. குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே. லக்ஷ்மி, லக்ஷ்மி. நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா, நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. நேத்தே சொல்லியிருந்தா சொல்லிருந்தா கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன், கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதா நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல. நீ இங்கே இரு, நான் ஓடி போய் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து மாலை. நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா. இது வேற நேரம் தெரியாம. ஹலோ சார், முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான். அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபாய் சம்பளம் அதிகமா தரணும். நோட்டி. அடடே வாங்க வாங்க. என்ன திடீர்னு? தம்பி, ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேனே, ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம். சுந்தரராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பார்த்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு. புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணாம், அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு. நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்துன்னா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை, கேட்டா கூட பையன் இல்ல. குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே. லக்ஷ்மி, லக்ஷ்மி. நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா, நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. நேத்தே சொல்லியிருந்தா சொல்லிருந்தா கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன், கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதா நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல. நீ இங்கே இரு, நான் ஓடி போய் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து மாலை. நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா. இது வேற நேரம் தெரியாம. ஹலோ சார், முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான். அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபாய் சம்பளம் அதிகமா தரணும். நோட்டி பாய். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்ற வெற்றி. என்னடா என்னாச்சு? தட்டு தடுமாறிடுச்சு. சின்னையா வீட்டுல இருக்காருல்ல? இருக்கிறார். எது? இல்லையே, அவரு வெளியூர் போயிருக்கிறார். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரம் வரைக்கும் என்ன வேலை? எடுக்கிறது வைக்கிறது. அது என்னடா எடுக்கிறது வைக்கிறது? இது சிறுசேம்பில போட்டிருக்காருல்ல, அந்த பணத்தை எடுக்கிறது, அதை இரும்பெட்டில வைக்கிறது, அதை எடுத்து பேங்க்ல போடுறது. 1 வாரம் கழிச்சு வந்து பாக்குறேன், சொல்லி வை. அப்பா, இங்கே இருந்தோம், இந்த குண்டை நசுக்கியே கொன்றுவான். என்ன பண்ணலாம்? கரெக்ட். முதலாளி, முதலாளி போயிட்டாரு. முதலாளி போயிட்டாரு. நான் உயிரோட இருக்கேன், போயிட்டாருங்கிறிய? எங்க அப்பா போயிட்டாரு. எந்த ஊருக்கு போயிட்டாரு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. அப்படியா? அவருக்கு வயசு ரொம்ப கம்மி. எவ்வளவு? 99. இன்னும் 1 வருஷம் இருந்திருந்தாருன்னா செஞ்சுரி போட்டிருந்திருக்கலாம். பெரிய கவாஸ்கரு. 1000 ரூபாய் கொடுங்க முதலாளி, அவர் முகத்தை போய் பார்த்துட்டு வந்து. கவாஸ்கரையா? இல்ல, எங்க அப்பா முகத்தை. 1000 ரூபாய் எதுக்குயா? எங்க குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நிக்க வச்சு புதைக்கிறது தான் வழக்கம். அந்த அளவுக்கு சிமெண்ட் செலவாகும். 1000 ரூபாய். இந்த அம்மா எப்ப வருவ? அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அது நீ ஒன்னும் அவசரம் இல்ல, அடைஞ்சதுக்கு அப்புறம் வா. நல்லா இருக்கணும். தேங்க் யூ. நீங்க போங்க. மாட்டேன். என்னைக்கு மாட்டிக்கு போறீங்க? டாடா. பாய். பாய். இங்க விழுந்துச்சு.
கண்ணாடி போடாம வந்தது பெரிய தப்பா போச்சு. அடச்சே. இன்னைக்கு வந்துட்டு வர விடக்கூடாது. என்ன விட்டு ஓடி போக முடியுமா இல்ல முடியுமா? நல்ல வேலை கிடைச்சது. கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீயா? நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாமே எதிர்பார்க்காம தானே கிடைக்குது. ஏஸ்ட் வேற நழுவிக்கிட்டே இருக்கு. நழுவியா? நழுவும். சரியான விவசாய கட்ட ஆளு. ஊர் உலகத்துல எத்தனையோ பேருக்கு வேஸ்ட் நழுவி இருக்கு. அவங்க எல்லாம் வேஸ்ட கட்டாளா? என்ன புரியாம பேசுற? நான் புரியாம பேசுறேனா? இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சா? நான் கம்பு சுத்தினது, கீழே விழுந்தது, அதுக்கு மேல செய்யறது செஞ்சுட்டு சிரிச்சு வேற பேசுறீங்களா? நீங்களும் அந்த சிரிக்கையும் செடிக்குள்ள ஐயோ 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 என் வாயால அதை நான் எப்படி சொல்லுவேன்? அதுக்காக ஆளு வச்சா சொல்ல முடியும்? உன் வாயால தான் சொல்லணும். நான் என்ன ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சீங்களா இல்ல ஒண்ணு இல்லாம வந்தவன் நினைச்சீங்களா? நகை நட்டு சொத்து பத்து அத்தனையும் கொண்டு வந்தேன். இனிமே வரட்டும் அந்த சிரிக்கி. என்ன சிரிக்கி கிரிக்கிங்கிற? சரி அதை விடு. ரொம்ப டயர்டா இருக்கு, முட்டி எல்லாம் வலிக்குது. வெந்நீர் வெது வெதுன்னு போட்டு வை. வாங்க மிளகா தூளை தண்ணியில கரைச்சு ஊத்துறேன். எல்லாம் அந்த குச்சினால வந்த பிரச்சனை. நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி லட்சுமி அவ ஏன் பொண்டாட்டி இருக்கட்டுமே. இப்ப அவங்களுக்கும் எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாள? வாங்க. என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாமன் போட்டானா தாப்பா. இது தாப்பாவா? இது பீப்பா. ஐயோ நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேலை என் புருஷன் பதவி நிலைச்சிச்சு. உட்காருங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா சொன்னா தானையா புரியும். இப்ப நான் உங்க சம்மந்தி ஆயிட்டனே. சம்மந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க, என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் 5-6 பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவகங்கை கோபிகிருஷ்ணா? ஆமா. கரெக்ட் கரெக்ட். நிச்சயார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு. அவ்வளவு ஏன், இப்போ உங்க பையன் பம்பாயில தானே இருக்காரு. கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துறேன், வாங்கிக்கிறேங்க. அந்த மோதிரம் என்ன 5 பவுன் இருக்குமா? 1 பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தியில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கேதான் திருடனா கைய வெட்டுவாங்க, பொய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிடுவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். ஆஹா, அடாடா, பிரமாதங்க. கபில் தேவ் எப்படி கோல் போட்டான்னு பாத்தீங்களா? கிரிக்கெட் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். கபில் தேவ் எப்ப கோல் போட்டாலும் நான் ரொம்ப ரசிப்பேங்க. அம்மா உங்க வீட்டுக்காரங்க? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், எல்லாரையும் கூப்பிட போயிருக்காரு. அப்படியா? யாரோ வந்திருக்காங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க. ஏங்க, கபில் தேவ் எவ்வளவு கோல் போட்டான்னு பாத்து நான் பாத்து வரேன். அடரே, நீங்களா? உள்ள வாங்க. லட்சுமியோட பிறந்த நாளைக்கு என்னோட சிறிய அன்பளிப்பு. கூப்பிடாட்டி கூட வரணும்னு தோணிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, நாளைக்கு தான் பிறந்த நாள். அதனால முன்கூட்டியே கூப்பிடுறேன், நீங்க கட்டாயம் வரணும். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுமாரோ.
ஆமா, பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, மாமா எங்க? மாமா வெளியில போயிருக்கேன். அதுவும் நல்லதுதான். ஆமாவா? உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். வேணாம், நாளைக்கு வந்து டின்னரே சாப்பிடுறேன். நாளைக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். ஆ. உங்களுக்கு இந்த கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கு. வரேன். அட, மாமாவே வந்துட்டாரு. மாமாவா? நான் உனக்கு மாமாவா? அதுக்கு ஏங்க கோவிச்சுக்கிறீங்க? அவருக்கு சின்ன வயசு, ஆசையா கூப்பிடுறாரு. இதுல என்ன தப்பு? நீங்க மாமானே கூப்பிடுங்க. வரேன் மாமா. இத பாருங்க, நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேங்க, கவலைப்படாதீங்க. வரேன். வாங்க. வரேன் மாமா. பாத்தீங்களா, என் பிறந்த நாளைக்கு அவர் பூ கொடுத்துருப்பாரு. நல்லா இருக்கா? நாளைக்கு வந்துருங்க. கண்டிப்பா வரேன். லட்சுமி, வணக்கங்க. வாங்க வாங்க. என்ன வந்து ரொம்ப நாள் ஆச்சு? உட்காருங்க. என்ன பண்றது, நாம 2 பேரும் தூரத்து சொந்தமா இருந்தோம். இத்தனை நாளும் ஏதோ மனக்கசப்புல பேசாம இருந்துட்டோம். இப்ப உங்களை பார்த்தா ஆறுதலா இருக்கும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் புருஷன் பிரச்சனை தான். அவர் கண்ட கண்ட பொண்ணுங்களோட பேசுறாரு, பழகுறாரு. எனக்கு புருஷன் இல்ல. இருக்கிற புருஷன் உங்களுக்கு சரியில்லை. கொஞ்ச நாள் பாருங்க, இல்லன்னா பேசாம டைவர்ஸ் பண்ணிடுங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா, என்ன புறா எல்லாம் வளர்க்குறீங்க? இந்த புறாவை வளர்க்கறதுனாலதான் ஏதோ மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் கூட சேவல் வளர்க்கறேனே, கோழி மீனும் கூடவே வளர்க்கறேன். ஆமா, நீங்க தனியாவா இருக்கீங்க? ஆமா, நானும் வெளிநாட்டுக்கு போயிடலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ உங்க சொத்தெல்லாம்? எனக்கு தூரத்து சொந்தம் தான் நீங்க இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, நான் வரேன். வணக்கம். லட்சு, லட்சு, லட்சுக்கு என்ன? இந்த மாசம் வீட்டு வரவு செலவு பட்ஜெட் படிக்கிறேன், கேளு. பட்ஜெட்டா? பட்ஜெட் போடாங்க இப்படி. அடி பாவி, பட்ஜெட்டையே கிழிச்சிட்டியே. அதுவும் குடும்ப தலைவன் வாசிச்ச பட்ஜெட்டை கிழிச்சிட்டியடி. பெரிய தலைவன். அடி பாவி, 50 வருஷமா உழைச்சேன், என்ன பார்த்தா அப்படி சொல்ற? அப்படிதான் சொல்லுவேன். ஏண்டி, எல்லாமே திட்டம் போட்டு செய்றியா? ஆமா, ஏதாவது பேசுனீங்க நான் ராஜினாமா பண்ணிடுவேன். எதை ராஜினாமா பண்ணுவ? மனைவிங்கிற பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். நான் பைத்தியம்டா, நான் பைத்தியம்டா, நான் பைத்தியம்டா. இவளே ஒத்துக்கிட்டா பைத்தியம்னு. ஆனா சில ஜனங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்களே. போக போக உண்மை எது, பைத்தியம் எதுன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. மீனா, மீனா, வளையல், புடவை. மீனா, உன்னை பாக்கணுங்கிறதுக்காக செவ்வாய் குச்சி இந்த அர்த்த ராத்திரில வந்திருக்கேன். ஆமா, உங்க அப்பா மாங்காய் மரம் புண்ணாக்கு வீட்டுல இல்லையா? இல்லைங்க. மீனா, என்ன உன் கை இவ்வளவு முரட்டுத்தனமா தடிப்பா இருக்கு? உங்க அப்பா என்ன புண்ணாக்கா போடுறா? மீனா, நீ அங்க இருக்க, உன் கை இங்க இருக்கு. இது என்ன மந்திரமா? மந்திரமும் இல்ல, மாங்காயும் இல்ல. மாமா, டேய், இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். உண்மையை சொல்லு. உங்க அப்பங்கிட்ட கேட்டா நீ அவன் மகனே இல்லங்கிறான். அது வந்து நான் அவரோட 2ஆவது சம்சாரத்தோட பையன். முதல் சம்சாரத்துக்கு தெரிஞ்சா சண்டை வந்துடும். என்ன அவரோட பையனே இல்லன்னு சொல்றாரு. அப்படியா சமாச்சாரம்? ஆமா மாமா, பால்வடியும் இந்த முகத்தை பாருங்களேன். உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நம்புறேன் மாப்பிள, நம்புறேன். என்னோட வாங்க, உங்க அப்பனை நறுக்கு 4 வார்த்தை கேட்டுருவோம். ஐயோ, மூத்த சம்சாரம் அங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு எங்க அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. மாமா, சத்தியத்தை மீறலாமா? சத்தியத்தை மீறினா தப்புப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா மாப்பிள, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கேயே தங்குங்க.
செம்பருத்தி பூவிது பூவிது வேலியோரம் எட்டி எட்டி யாரை பார்க்குதோ பூமேனி ஈரமழை நீரை கேட்குதோ தொடு தொடுன்னு இளமலர் துடிக்க கொடு கொடுன்னு பண்டு சிறகடிக்க செம்பருத்தி பூவிது எட்டி எட்டி யாரை பார்க்குதோ ஈரமழை நீரை கேட்குதோ தொடு தொடுன்னு இளமலர் துடிக்க கொடு கொடுன்னு பட்டு சிறகடிக்க செம்பருத்தி பூவிது பூவிது வேலியோரம் எட்டி எட்டி யாரை பார்க்குதோ ஈரமழை நீரை கேட்குதோ கைவிரல் நகங்கள் சீண்ட இன்னும் கூச்சம் எதற்கு இது கூட்டல் கணக்கு கைவிரல் நகங்கள் சீண்ட இன்னும் கூச்சம் எதற்கு இது கூட்டல் கணக்கு உச்சி வேளை வெயில் போலே உஷ்ணம் ஏற செம்பருத்தி பூவிது பூவிது வேலியோரம் எட்டி எட்டி யாரை பார்க்குதோ ஈரமழை நீரை கேட்குதோ உன்னை நான் எடுப்பேன் ஒத்தடம் கொடுப்பேன் ஒன்று மாஞ்செடி போல் ஒத்தி நான் இருப்பேன் அந்த நேரம் அந்த ஜாமம் அன்பின் வெள்ளமோ செம்பருத்தி பூவிது பூவிது வேலியோரம் எட்டி எட்டி யாரை பார்க்குதோ பூமேனி ஈரமழை நீரை கேட்குதோ கொடு கொடுன்னு பண்டு சிறகடிக்க லக்ஷ்மி, நீ என்ன ஏமாத்திட்ட. நானா? நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு இன்னைக்கு தானே பிறந்த நாள். நேத்திக்கு நீ ஏன் போய் சொன்ன? ஃப்ளவர் புக்கை வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு போனேன். உங்க அம்மா தான் விவரம் சொன்னாங்க. எங்க அம்மாவா? உன்னை விட உங்க அம்மா எவ்வளவு பெட்டர். இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போற பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் வரட்டுமா? இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டியா? வாங்க வாங்கல. ஆமா, நேத்திக்கு ஃப்ளவர் புக்கே கொடுத்தேனே, அதுல என்ன இருந்தது? அது நிறைய பூ இருந்துச்சு. ஐயோ, என்ன அறிவு. நான் அதுல ஒண்ணு எழுதி இருந்தேனே. என்ன எழுதிருந்தீங்க? அதான் லவ் டு லக்ஷ்மின்னு எழுதிருந்தேன். லவ் டு லக்ஷ்மியா? அது நான் பார்த்தனே. ஏன் அப்படி எழுதிருந்தீங்க? தோணுச்சு எழுதினேன். எழுதக்கூடாதா?
நீங்க எழுதுங்க. அதான் எழுதிட்டேன். நான் இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டிக்கு வந்து கேக்கெல்லாம் புடி புடின்னு புடிச்சிடுறேன். எவன் அப்பா வீட்டு சொத்து தின்னு தொலைங்க. அம்மா அம்மா இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி. எல்லாரும் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போங்க. மனசு மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க. உங்க அக்கா சௌக்கியமா இருக்காங்களா? இருப்பாங்க. இது எதுக்கு இங்க வந்திருக்கா? கிழவன் வர சொல்லி இருப்பான். வரட்டும். என்ன இன்னும் இந்த ஆளை காணோம்? அவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே வந்தோம். நான் இந்த வீட்டுக்கு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வேலையே போயிடும். வந்துட்டான். இல்ல வந்துட்டான். ஹலோ. ஐயோ வந்துட்டீங்களா? என்ன ஐயோன்ற? இல்ல ஐயா வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அப்படியா? நீங்க உள்ள போங்க. நீயும் வா. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன மாமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் கவனிக்கல? நாங்களும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை கவனிங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க சம்சாரம் வரலையா? ஊர்ல இல்லங்க. ஊர்ல இல்லையா? எங்க என் சம்சாரத்தை காணோம்? நான் சொன்னா நீங்க கேட்கணும். சொன்னா கேளுங்களா? அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சா? வேணா எல்லாரும் இருக்காங்க. வேணா இன்னொரு நாளைக்கு. தனியா வரையா? அதெல்லாம் முடியாது. இப்பவே இங்கே வாங்க. இப்போவே வா. என்ன தனியா உரையாடலா? இல்லங்க, இவரை பாட சொன்னா பாட மாட்டேங்கிறாரு. இவர் என்ன பாடுறது? நீ வாம்மா, நீ பாடு. நீங்க பாடுங்க. நீ பாடு. நீங்க பாடுங்க. நீ பாடு. நீங்க பாடுங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? நாங்க 2 பேருமே பாடுறோம். தேங்க்யூ. बाबा नीवा नीला नाम हो कादल भोला बाबा नीवा नीला नाम हो कादल भोला காற்றும் பூவும் கொஞ்சம் மந்தி வேளை நானும் நீயும் சந்திப்போமா நாளை வா வா நீ வா நிலா நாம் போவோம் காதல் உலா
நானும் நீயான அட்ட போல ஒட்டிக்கணும் தானா இனமினடிக்கா நானும் நீ சொக்கா தொட்டுத்தானே கட்டிக்கணும் நேக்கா இனமுனக்கான நானும் நீயான அட்ட போல ஒட்டிக்கணும் தானா இனமினடிக்கா நானும் நீ சொக்கா தொட்டுத்தானே கட்டிக்கணும் நேக்கா உன்னோடு என்னோடு வந்தேன் நானடி கொண்டாட்டி ரெண்டாச்சு ஒன்னால் தானடி இனமுனக்கான நானும் நீயான அட்ட போல ஒட்டிக்கணும் தானா ஈரமீனாடிக்கா நானு நீ சொக்கா தொட்டுத்தானே கட்டிக்கணும் நேக்கா வா வா நீ வா நீலா நாம் போம் காதல் போலா காத்தும் போகும் கொஞ்சம் மந்தி வேளை நானும் நீயும் சந்திப்போமா நாளை வா வா நீ வா நீலா நாம் போம் காதல் போலா போதும் நிறுத்து. ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்க பாருங்க. சும்மா இரு. நீ பாடினது போதும். எல்லாரும் பரிசு கொடுத்ததுக்கு நன்றி. கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பாட்டில கீழே போட்டு போங்க. பாடி போகலாம். பாடினா யோ மைக்க வச்சுக்க. ஒயர் கேட்டா கொடுத்துறாத. பாடி அறுத்துருவான். ஏன் அப்பா கோவமா போறாரு? இருங்க, இத வந்துடுறேன். மகனே, எனக்கு தெரியாம நீ பம்பாயில இருந்து வரவும் இல்ல, நிச்சயதார்த்தம் நடக்கவும் இல்ல. நிச்சயமா அப்படி ஒண்ணும் நடக்கவே இல்லப்பா. எனக்கு தெரியும் என் பையனை பத்தி. அந்த புண்ணாக்கு வரட்டும், ஆட்டி எண்ணெய் எடுத்துறேன். என்ன எண்ணெய்னு பேசிட்டு இருக்கீங்க? தேங்காய் எண்ணெய் வேணுமா நல்லெண்ணெய் வேணுமா? விளக்கெண்ணெய். எரிச்சல கிளப்பாதையா. என்னமோ சொன்னீங்க என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் இந்த இது. இவன் தான் என் பையன். இது உங்க பையனா? இருக்கட்டும். நிச்சயதார்த்தம் நடந்தது என் பொண்ணுக்கும் உங்க இன்னொரு பையனுக்கும். இன்னொரு பையனுக்கா? என்னங்க தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அதாங்க உங்க ரெண்டாம் தாரத்து மகன். எது 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 ரெண்டாம் தாரத்து பையனா? யோ, இவனை பெறதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். எத்தனை ஆலமரம் சுத்தினேன், எத்தனை அரச மரம் சுத்தினேன். மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நடந்து நடந்து முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சையா. யாரு? எனக்கு தெரியாம ரெண்டாம் தரம் கட்டிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்றீங்களா? என் கண்ணு லட்சு லட்சு அழாதடா ராஜா. லட்சா லட்சு லுச்சா தரமா நடந்துகிட்டு இப்ப கொஞ்சீங்க. யோ புண்ணாக்கு, புண்ணாக்கா நீ புறம்போக்கு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டியே. தொடக்கூட விட மாட்டேங்கிறாளே. நீங்க தான் குழப்பம் பண்றீங்க. எங்க மூத்த சம்சாரத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் நல்லா சொல்லுவேன். இதே மூக்கு, இதே வாய், இதே பல்லு அடிச்சு சொல்லுவேன். அடிச்சா பல்லு உடைஞ்சு போகுமியா? பேச மாட்டாதீங்க. சும்மா இரு. யோ, அந்த பையனை கூட்டிட்டு வா, நான் விசாரணை நடத்துறேன். விசாரணை கமிஷன் நடத்துறதுக்கு நீங்க யாரு? நல்லா கேளுங்கம்மா. என் மருமகனை, அதாவது இவரோட மகனை, மூத்த சம்சாரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காருமா. வாங்குவாரு வாங்குவாரு, இவங்க எல்லாம் வாங்குவாரு. ஐயோ, லட்சு 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 கொண்டா கோபப்படாத. சம்பந்தி, என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உங்ககிட்ட வந்து என்னையா பண்றது? வாங்காத வாங்க. ஏங்க, எங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்குமா. உங்க வீட்டுல வேலை செய்யறானே வேலைக்காரன், அவனை கூப்பிடுங்க. வேலைக்காரன் தான் ஊர்ல இல்லையே, அவனை நான் அனுப்பிச்சிட்டேன். அதான பார்த்தேன். நான் அப்பவே நினைச்சேன் அவனையும் திட்டப்படுத்த அனுப்பியிருக்கீங்க. இது நான் செய்யறது. நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கணும். நான் வர்றேன். அம்மா, அப்பா என்ன தப்பு பண்ணாரு? உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேனே, அதான் தப்பு. நிறுத்துங்க. உங்க அப்பா கற்பழிந்து நிக்கிறாரா? எனக்கு தெரியாம எவ்வளவு ஒருத்தையோட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு. உள்ள தொடர்புக்கு இந்த வயசுல வழி இல்ல, இதுல கள்ள தொடர்பா? இப்படி தப்பு பண்ண உங்களை துபாய்க்கு தான் அனுப்பணும். துபாய்க்கா? ஆமா, அங்கதான் திருடுனா கைய வெட்டுவாங்க, பொய் பேசுற நாக்க வெட்டுவாங்க. இப்படி தப்பு பண்ணினா லெஜ்ஜு லெஜ்ஜு அத சொல்லிராத. சரி சரி, உங்க சண்டையை விடுங்க. எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். ஆமாப்பா, நீயாவது சீக்கிரம் போயிடு. இல்லனா உங்க அப்பா புத்தி உனக்கு வந்துரும். உள்ள போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. குடிக்கிறதுக்கா? இல்ல, உங்க அப்பா உட்கார்ந்த இடத்த கழுவி விடுறதுக்கு. அவ்வளவா நாருது? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன். நானே வந்து உங்களை பாக்கலான்னு இருந்தேன். எனக்கு உடம்பு கொண்டு இல்ல, நானே கீறிக்கிட்டதுதான். அதுதான் எனக்கு தெரியுமே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன். நான் வளர்த்த புறாவை எல்லாம் உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, என்கிட்டதான் ஏகப்பட்ட சேவல் இருக்கே. சேவலோட சேர்ந்து புறாவும் இருந்துகிட்டு போட்டுமே. ஆமா, சொத்தெல்லாம் அத உங்ககிட்ட கொடுத்துடுறேன். வீடு அதையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன். தோட்டம் அது மட்டும் என்கிட்ட இருக்கட்டுமே. அப்ப நான் புறப்படுறேங்க. வணக்கம். வாங்க. கடைசி வரைக்கும் தோட்டத்தை தரமாட்டேன்டாளே. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்களை நம்பின எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டீங்களே. என்ன லெஜ்ஜி, இந்த அம்மா வந்துட்டு போறாங்க? ஏன் வரக்கூடாதா? மொத்தத்துல நீயும் நடிக்கிற, அவங்களும் நடிக்கிறாங்க. இத பார்த்து நாங்க ஏமாறுறோம். எல்லாம் எங்க தலை விதி.
இந்த பாரு, புது படம் அதுக்கு போவோம். தில்லானா மோகனாம்பாள் பழைய படம் அதுக்கு போக வேண்டாம். பழைய படத்துல தான் பாட்டு நல்லா இருக்கும். நீங்க வர போறீங்களா இல்லையா? சரி நீ போ, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போறேன். போங்க. சம்சாரம் தனியா போயிருக்கா, இவ வேற வந்திருக்கான். இப்படியே விட்டா நம்ம சம்சாரம் கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்க மாட்டான், தப்பு தாளங்களா மாறிடுவான். அதுக்குள்ள நம்ம போய் காவல்காரனா மாறிடணும். மனதில் உறுதி வேண்டும். நல்லா படி. என்னங்க ஆபீஸுக்கு போலையா? ஆபீஸ் ஆகுது கிவிஸ் ஆகுது, நானும் சினிமாவுக்கு போலான்னு வந்துட்டேன். ஆபீஸுக்கு போலனா முதலுக்கே மோசம் வந்துருங்க. ஆபீஸுக்கு போனா தான் முதலுக்கே மோசம் வந்துரும் போல இருக்கு. நீ போய் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வரேன். படத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா அந்த கிழவன் இந்த குட்டியை பார்த்த உடனே வர்றேன்னு சொல்லிட்டாரா? என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் இருந்தா இவ என் வாழ்க்கை இருகோடுகளாக்கிறா போல இருக்க. சம்சாரம் அது மின்சாரம்னு காட்டிட வேண்டியதுதான், விட மாட்டேன், பாத்துறேன். அந்த குட்டியை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி வராளாமா? என்ன கிழவி மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டே இருக்கா? இந்த பையன் வரானா? வரட்டும் இன்னைக்கு. வெல்கம். இங்கு தெரியாத என்ன படம் ப்ளூவா தெரியுது? ப்ளூ ஃபிலிமா? கண்ணாடிய கலட்டு. என்னடியா? மாமா, மாமாவா? மாமனாவது மச்சானாவது படம். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? சினிமா பார்க்க தான். என்ன விவசாயம் பார்க்க வாங்கி வருவாங்க? பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? எனக்கு வேணாம். நான் உங்களை கேக்குறேன், பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? விட்டா ஊட்டி விட்டுருவோம் போல இருக்கு. பாப்கார்ன் சாப்பிடுறியா? எனக்கு வேணுங்க. விட்டா ஊட்டி விட்டுறாரு போல இருக்க. என்னங்க ஊட்டி பேசிட்டு இருக்கீங்க? இந்த படம் ஊட்டியில எடுத்ததா கொடைக்கானல் எடுத்ததான்னு பேசிக்கிட்டு இருக்கான். உயிரை வாங்காதே, உட்காந்து படம் பாரியா. என்ன இந்த கிழவை நம்ம லட்சுமி பார்க்க மறைக்கிறான். எப்படியாவது முன்னாடி போய் நைஸா பாத்துற வேண்டியதுதான். என்ன முன்னாடி போய் உட்காந்துட்டான். மாமா என்ன பண்ணிட்டு இட்லி சாப்பிடுற? அதான் தெரியுது. உங்க அப்பாவை மிரட்டுறதுக்கு ஒரு டாப் டக்கர் வழி வச்சிருக்கேன். என்ன வழி மாமா? நீ என்ன பண்றீங்க? என் பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிருங்க. மாமா, ஒரு அப்பம் பேசுற பேச்சாது. என்னப்பா இப்படி அல்பத்தனமா பேசுறீங்க? அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீனா எம் வீட்டுலாம் இருப்பா. நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருங்க. நான் என்ன பண்றேன்னா, நீங்க எம் பொண்ணை கடத்திட்டு போனதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ் விசாரணை அது இதுன்னு வரும். உங்க அப்பா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு கல்யாணம் சமைச்சிருவாரு. எப்படி? மோசமான குடும்பம். நல்ல ஐடியான்னு சொன்னேன். மாமா, மீனாவை நான் எப்ப தள்ளிட்டு போலாம்? சும்மா ஐடியாக்கு தான். புண்ணாக்கு சொல்றதுதான் கரெக்ட். யோசிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அவளை இழுத்துட்டு ஓடிடலாம்னு தோணுது. டேய், அவன் ஏன் ஆளு? நான் உனக்காக தான்டா சொன்னேன். புண்ணாக்க விட மோசமா இருக்கியே. உனக்கு கல்யாணம் அடுத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இருக்கு. என்ன? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் வச்சு விளையாடுறியா? ஐயோ, அவளை இழுத்துட்டு ஓடிடுறா. எங்கடா போய் தங்குறது? இருக்கவே இருக்கு நம்ம மாயவர லாட்ஜ். ஓகேடா. தாலிக்கார டீல நினைக்கிறீங்க? ஆமா தம்பி, புது தாலி. புது தாலியா இருந்தா போலீஸ்காரங்க புடிச்சுப்பாங்க. அதனால டீல நினைச்சு பழைய தாலி ஆக்கி தாரேன். பார்த்து பக்குவமா நடந்துங்க. போலாம். வேற ஏறிட்டு இருக்கு. ஐயோ வேண்டாங்க. ஐயோ பைத்தியம், இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். விவரம் அப்புறம் சொல்றேன். என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்க கூட வந்துட்டேன். மனசே சரியில்லைங்க. உங்க அப்பா தெரிஞ்சா வெளியே விட்டுருக்க மாட்டாரே. போலீஸா இருக்கும். சீக்கிரம். வேண்டாங்க, எனக்கு வேண்டாம். பயப்படாத மீனா, வாழ்வோ தாழ்வோ நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன். குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு. சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்கே பாக்குற? லக்ஷ்மி இல்ல? ஐயோ, என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா எதுக்கு கேக்குற?
லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும், நீ புறப்படு. இதுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சிடுறேன், பணத்தை அனுப்பிச்சிருங்க, நான் வரேன். அடவே நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழசு என்ன பண்ணலாம்? பழச தூக்கிறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கிறீங்க, பழச தூக்கிறீங்க, பழச தூக்கிறீங்க. அவளா சொன்னால் இருக்காது. வக்கீல், என்னங்க? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு 2வது சம்சாரம் இருக்காய்யா. அப்படியா? உங்க வீட்டுக்கு நான் பல தடவை வந்திருக்கிறேன், பார்த்ததே இல்லையோ. வீட்டுல இல்லையா, வேற எங்கேயோ இருக்கான். அவ்வளவுதானே, அத நான் பாத்துக்கிறேன். 2வது சம்சாரத்தையா? அந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சும்மா தைரியமா சொல்லுங்க. வக்கீல், சொல்றத நல்லா கேட்டுக்க. புண்ணாக்கு வியாபாரின்னு ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னான், உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்டான். நான் பதறி போயிட்டேன். பம்பாயில இருக்கிற என் பையனை வரவழைச்சு இவன் தானான்னு கேட்டேன். இவன் இல்ல, உன் 2வது சம்சாரத்து பையனுக்கும் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து போயிருச்சுன்னு சொன்னான். எனக்கு ஒரே குழப்பமா போச்சு. இத கேட்டுட்டு என் சம்சாரம் குதியோ குதின்னு குதிச்சுட்டாயா, குதிச்சுட்டா. குதிக்க மாட்டாங்களா என்ன? பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்குதே. இதுவாச்சும் பரவாயில்லையே, இதை விட மோசமான பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கியா? இதுவே மோசம், இதை விட மோசமா? என்ன சொல்லுங்க. சொல்றதுக்கே நான் கூசுது. ஏன், ஏதாவது நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இல்லையா, என் சம்சாரம் ஒரு பையனோட நெருங்கி பழகுறா ஐயா, நெருங்கி பழகுறா. இதுக்கு ஏங்க குமரி குமரி அழுவுறீங்க? இதெல்லாம் உலகத்துல சகஜம். ஏன் உங்க வீட்லயும் நடந்திருக்கா? ஏங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என் குடும்பத்தையே இழுக்கிறீங்களே. என் சம்சாரத்து மேல மட்டும் குத்தம் இல்லையா, அந்த பய என் வீட்டையே சுத்தி சுத்தி வர்றாயா. அந்த காலி பயலோட காலை கட் பண்ணிடுவோமா? அந்த அயோக்கிய பயலை பத்த அப்பன் ஒரு தரங்கிட்டவன். கரெக்ட். இந்த தருதல பயல பெத்தவன் ஒரு தரங்கட்ட பயலா தான் இருக்கணும். பேமானி, சோமாரி, சோமாரி, பேமானி. அவன் மட்டும் எனக்கு முன்னால இதே மாதிரி நிக்கணும். நிக்கிறான்னு வச்சுக்குங்களேன், கண்ட இடத்துல கடிச்சு கொதறிடுவேன். அத நான் பாத்துக்கிறேன். நீயே கடிச்சிருவீங்கறியா? இல்ல, கைவசம் ஆள் இருக்குது. நீங்க சில்லறைய வெட்டினா சின்னாபின்னமாக்கிறான் அவனை. சரி, இதுக்கு ஏங்க இவ்வளவு நேரம்? புகை வரல, அடைச்சுக்கிடுச்சு. காசு வரும்ல? நிச்சயமா வரும். ஏன்பா வண்டி நிறுத்துற? நீ என்ன பெரிய ரொமான்ஸ் ஹீரோ நினைப்பா? பார்த்தா எப்படி தெரியுது? ஏண்டா, காதலிக்கிறதுக்கு சின்ன பொண்ணே கிடைக்கலையா? பெரிய பொம்பளை தான் கிடைச்சாளா? நான் சின்ன பொண்ணை தான்ப்பா காதலிக்கிறேன். ஆமா, இதெல்லாம் கேட்க நீ யாரு? உன்கிட்ட எதுவுமே நான் கேட்க கூடாதா? கூடாது. ஏய், கொடுத்து அனுப்புங்க.
புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்திக்குவோம். என்னால புகை பிடிக்க முடியலையே. என்ன அனாவசியமா சந்தேகப்படுறீல்ல? இரு, அந்த பயலை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசுங்க. சார் 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 சார், இந்த போட்டோல இருக்க பையனை பாத்தீங்களா சார்? நானே என் 3 பையன் 3 பொண்டாட்டி 3 அக்காவை காணும்னு குரூப் போட்டோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு அலைகிறேன். ஓ மூஞ்சிக்கெல்லாம் 3 பொண்டாட்டியா? இன்னொரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். தை மாதம் கல்யாணம் முடிஞ்சா நீங்களும் வந்து சேருங்க. போறியா? இவன் மூஞ்சிய பாரு, நெளிஞ்சு போன டப்பா மாதிரி. இந்த மூஞ்சிக்கெல்லாம் 4வது கல்யாணம். சார், இந்த போட்டோல இருக்க பையனை பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? இருங்க, உங்க காது இருக்க இடத்துக்கு நான் வர்றேன். இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தா எங்க முதல்வர் நடக்கும்? எல்ஐசி பில்டிங்ல தான். அப்பா வந்தாச்சு. சார், இந்த போட்டோல இருக்க பையனை பாத்தீங்களா? பார்த்ததே இல்லையே. போயா, இதுக்கு அவ்வளவு தூரம் ஏறி வந்தேன். இவர் எங்க போனாலும் ஏனியோட தான் போவாரு போல இருக்கு. அவருக்கு வாக்கிங் சிக்கே இதுதான். மகாத்மா காந்தி இவர்கிட்ட கேட்டா உண்மையெல்லாம் சொல்லிடுவார். ஆனா செத்து போயிட்டாரு. இவர் உயிரோட இருக்கும்போது இந்த பையன் காணாம போயிருக்க கூடாதா? சார், காந்தி தாத்தாவை கூப்பிட்டாரு. நான் தான் கூப்பிட்டேன். என்ன சார்? இந்த போட்டோல இருக்க பையனை பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேனே. பாத்திருக்கீங்களா? அவனை தெரியுமா? தெரியுமே. சொல்லேன்ப்பா. ஒரு 100 ரூபாய் தாங்க. இவ்வளவு சீப்பா அவன் கிடப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்தா சொல்லு. நீங்க தான் சார் இது. என்ன விளையாடுறியா? இது சின்ன பிள்ளையில நான் எடுத்துக்கிட்ட போட்டோ. இந்த முகத்தை வச்சு அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டம் தான் சார். உனக்கு புரியுது, அந்த பையலுக்கு புரிய மாட்டேங்குதே. நானும் ஒரு பிரச்சனை மாட்டிருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஒரு கிழவை மாட்டேன்னு சொல்றான். ஆமா ஆமான்னு சொன்ன என் பிரச்சனையே தீந்துரும். கவலையே விடாத. இந்த பையலை நீ கண்டுபிடி, அந்த கிழட்டு பையலை நான் கண்டுபிடிச்சு அடியோ அடின்னு அடிச்சு ஆமா ஆமான்னு சொல்ல வைக்கிறேன். ஒரு 400 ரூபீஸ் சரிங்களா? எதுக்கு? இந்த பையனை கண்டுபிடிக்க. ஓஎஸ். தேங்க்ஸ். சின்ன விஷயம். என்ன? 500 ரூபீஸ் கொடு. எதுக்கு? அந்த கிழட்டு பையலை கண்டுபிடிச்சு ஆமா ஆமான்னு சொல்ல வைக்கிறேன். சரி. மோசமான பார்ட்டி. நான் என்ன ஆளு? என்னையே ஏமாத்த முடியுமா? பயந்துட்டீங்களா? என்னையா? நேரங்காலம் தெரியாம போய வெள்ள. அடுத்து என்னங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் தான். மறுபடியும் அவனதான் இருப்பான். இப்ப பாரு என்ன பண்றேன். போலீஸ். சாரி சார். யார் மேன் இந்த குட்டி? குட்டி இல்ல சார், இது என் பொண்டாட்டி. அங்க பாருங்க, கழுத்துல தாலி தொங்குது. நீ எடுமே. இப்ப செக் பண்ணு. சார், இது ப்ரூஃப் ஆண்டி. இது பொய்த்தாளி தான். சார், இது பொய்த்தாளி இல்ல. இந்த மஞ்ச கயிறு விவகாரம் எங்களுக்கு தெரியும். நடையா போலீஸ் ஸ்டேஷனுங்க. நடமா. பிரபல தொழிலதிபர் சிவகங்கை கோபிகிருஷ்ணா மகன் கைது. விபச்சார வழக்கில் சிக்கினார். அவருடன் இருந்த பெண்ணும் பிடிபட்டாள். ஐயோ ரங்கமணி டாய். என்னங்க? ஐயோ, போச்சு போச்சு, மான மரியாதை எல்லாம் போச்சு. இந்த பேப்பர்ல என்ன போட்டுருக்குன்னு பாத்தீங்களா? இந்தியாவில் அடுத்த மாதம் பொதுத் தேர்தல். இந்தியாவுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. இருக்கு. சிலோனுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்கண்ணா. KP கந்தசாமி எம்ஏ அச்சிட்டு வெளியிடுபவர். உங்களை அந்த பக்கம் பாருங்க. ஓ, இந்த பக்கமா? சிவகங்கை கோபிகிருஷ்ணா மகன் விபச்சார வழக்கில் கைது. யார் இந்த சிவகங்கை கோபிகிருஷ்ணா? நீங்கதான். பாத்தீங்களா, உங்க 2வது சம்சாரத்து பையனால நம்ம குடும்ப கௌரவமே நாசமா போச்சு. எனக்கு என்னமோ 2வது சம்சாரம் இருக்கிறதாகவும் அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் முடிவே பண்ணிட்டியா? நீ நினைக்கிறது தப்பு. யாரோ ஒரு பையன் என் பேரை சொல்லிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இப்பவே போய் அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு மொத்துன்னு மொத்தி ஐஜி கிட்ட சொல்லி 1000 தண்டனை வாங்கி கொடுத்துறேன். ஐஜி எங்க இருப்பாரு? ரயில்வே ஸ்டேஷன்ல தான். போலீஸ் ஸ்டேஷன்ல. ஓ, மறந்தே போச்சு. குழப்பத்துல அவர் எங்க இருப்பாருன்னே தெரியல. வர்றேன். போற போக்க பார்த்தா இவருக்கு இன்னும் எத்தனை பொண்டாட்டி இருப்பாங்களோ, எத்தனை பசங்க வர போறாங்களோ. நான் தான் முதல் சம்சாரமான்னு எனக்கே சந்தேகமா இருக்க. இதோ பாருங்க, நீங்க உண்மையான கணவன் மனைவின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க அந்த லாட்ஜில தங்கினதுனாலதான் நாங்க சந்தேகப்பட்டுட்டோம். ஊர்ல எவ்வளவு நல்ல லாட்ஜ் இருக்கு. இருந்தாலும் மாயவர் லாட்ஜ்ல தான் தங்குவேன். ஒரு பிடிவாதம் சார் அவனுக்கு. அடிக்காத இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவேன் தெரியுமா? சாரி சார். இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். பற்ற அவசரத்துல இறங்குறது மாதிரி கார் இருக்கு. வாங்க சார் வாங்க. ஏது இந்த பக்கம்? காட்டு வாங்க வந்தேன். எங்கேயா அவன்? யாரை கேக்குறீங்க? வந்தாயா? சிவகங்கை கோபிகிருஷ்ணா பையன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானே அவன். ஓஹோ, அவரா? இப்பதான் அவர் ஃப்ரெண்ட் அவரை கூட்டிட்டு போறாரு. போயிட்டானா? இதுல சைன் பண்ணுங்க. இங்கயா? ஷோ, இது ஆபீஸ். இருக்குதுமா?
அவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கிறது? ஆயுஷ்புரம். இப்படியே போனா நம்ம குழந்தை பிறந்தப்பறம் தான் கல்யாணமே நடக்கும். குழந்தைங்களே கெஞ்சும், பாட்டி பாட்டி அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி பாட்டின்னு. நல்லா இருக்குமா அது? எங்க உங்க அப்பா அம்மா லக்ஷ்மியை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இது என்ன பெரிய விஷயம்? லட்சுமி ரொம்ப அழகா இருக்கா, புத்திசாலி, நிறைய படிச்சிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய பொய்யா சொல்லிட்டா போச்சு. விளையாடாதீங்க. சீரியஸா சொல்றேன். நேர சிவகங்கை கோபிகிருஷ்ணட்ட போய் அதான் உங்க அப்பாட்ட, மாமா லட்சுமியை கட்டி கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டுமா? ஐயோ வேண்டாங்க, எங்க அப்பா என்ன வீட்டுல வச்சு பூட்டி வச்சிருவாரு. கவலைப்படாத, 2 பேரும் பூட்டோட ஓடிடலாம். ரொம்ப அவசரப்படாதீங்க. நானே நாளைக்கு அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிட்டு வரேன். உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள சம்மதம் வாங்கல நடக்கிறதே வேற. யோ, இந்த தள்ளிட்டு போறது, கடத்திட்டு போறது, ஒளிச்சு வைக்கிறது இதெல்லாம் எங்க வேலை இல்ல. யோ நிறுத்தியா, இது வரைக்கும் உன் பையனைத்தான் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா என் பொண்ணையே ஒளிச்சு வச்சு வேடி காட்டுறேன். இதோ பார், இது வரைக்கும் சம்பந்தியாச்சேன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைக்கல, இந்த இடத்துல ஒரு கொலையே விடும். என்ன கொலைகளான்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல லட்சு, பொழுது போகலையா? இந்த கொலைகளையா முந்திரிக்காய் குழஞ்சு போனா கத்திரிக்கான்னு பாடிக்கிட்டு யோ இருந்தோம். நிறுத்தியா, அம்மா நான் சொல்றேன், எங்க வாங்க. கூப்பிடுறாருல போ. சரிங்க. உடனே போயிருவிய. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. நீ இங்கே இருந்து பேசு, நீ அங்கே இருந்து பேசு. இதோ பாருங்கம்மா, என் பொண்ணையும் மாப்பிளையும் என்கிட்ட ஒப்படைக்கல, என் எண்ணெய் மண்டியில செக்கு இழுக்க மாட்டேன். செக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வாவூசி. என்னையா போ சொல்ற? இன்னும் 2 நாள்ல நான் சொன்னது நடக்கல, இங்க ஒரு கொலையே விழும். என்னங்க கொலை செய்வன் மிரட்டிட்டு போறான்? திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு உடன்கட்டி ஏறி வேற பழக்கம் இல்லங்க. அதுக்காக பழைய குடிக்க சொல்றியா? இது இது என்ன கார் டிரைவிங்கா? ஐயோ, இந்த காலத்து பொம்பளைங்களே நம்பவே முடியல. போற போக்க பார்த்தா இவங்க செத்தா நம்மள உடன்கட்டை ஏற சொல்லுவாங்க போல இருக்க. இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, எது சார்? என்னையா இன்னைக்கு என்ன டிராமா? என்ன டிராமா தெரியாதே? மேக்கப் போட்டியா? ஏன் டயலாக்ல ஒழுங்கா படிச்சிருக்கியா? கவலையே படாதீங்க. சுத்தமா தெரியாதா? அடப்பாவி. தங்கமணி, படா டிராமா பாக்குறியா? சும்மாறா, நானே கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா. பணமா? லாட்ஜ் பில் கட்டல, மெஸ் பில் கட்டல, பணமே இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உன் மாமாவை கேட்க வேண்டியதானே? நல்லா சொன்னப்போ அந்த ஆள் என்ன பார்த்தா கொன்னுடுவான். உன் பேச்ச கேட்டு மீனா கடத்தது தப்பா போச்சு. இப்ப நடரா அந்த புண்ணாக்கு கோபிகிருஷ்ணா வீட்டுக்கு போய் வெட்டுவோம் குத்துவோன்னு கத்திட்டு இருக்கான். சரி சரி புலம்பாத. உனக்கு ₹1,00,000 பணம் வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். எப்படிடா? நீ என்ன பண்ற, நேர புண்ணாக்கு போன் பண்ணி, இதோ பாரியா உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறா, ஊர்கோடியில் இருக்கிற புள்ளியார் கோவிலுக்கு ₹1,00,000 பணத்தோட வா அப்படி சொல்லு. கதறிக்கிட்டு வருவான். எப்படி வருவான்? அங்கதான் புள்ளியார் இல்லையே. புள்ளியார் இல்லன்னு என்னடா? புள்ளையார் நாளைக்கு வருவார். கண்டிப்பா வருவார்ல? கண்டிப்பா வருவார். வருவீங்கல்ல? வருவார். ஓகேடா. 5 கரத்தனை யானை முகத்தனை. ஐயோ, ரொம்ப காய்ச்சலா இருக்கு. மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. 2 நாள் லீவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், இதை அவர்கிட்ட கொடுத்துறேன். ஆமா, இது பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம். நீ வேலைக்கு போகும்போது நேரடியா சொல்லிக்க. இப்ப நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் வேலைக்கு புறப்படுறேன். சரி. லட்சுமியோட அப்பா சொன்னபடியே அவளை பூட்டி வச்சிட்டார் போல இருக்கு. அதான் 2 நாள்ல லட்சுமி கடைக்கு வரல. கரெக்ட், அவருக்கே லெட்டர் எழுத வேண்டியதுதான். அன்புள்ள சிவகங்கை கோபிகிருஷ்ணா, லெட்டரா? லெட்டர் கொலை வேணும். கொலை கொன்னுடுங்க. சந்தேகப்படுறதை விட கொல்றது எவ்வளவு மேலு. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுவா பேசுங்க, வெளியே தெரிஞ்ச மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, மான மரியாதை எல்லாம் புதுசாவா போகுது? அதான் ஏற்கனவே போயிருச்சு. என் பொண்டாட்டிய இன்னொருத்தன் லெட்டர் எழுதி லவ் பண்றாயா? லவ் என்ன எழுதி இருக்கு? அன்புள்ள சிவகங்கை கோபிகிருஷ்ணா புருஷன் பேரை எழுதி பொண்டாட்டிய லவ் பண்றான். அப்ப நான் என்ன பினாமியா? நீங்க பினாமின்னு அவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னொரு கொலை விழும். யார? ஒன்னதான். மேல படிங்க. ஊனா சிவமயம் 25/3/1989. அதேங்க படிக்கிறீங்க? அதானே மேல எழுதியிருக்கு. மேற்கொண்டு விஷயத்தை படிங்க. எங்கள் 2 பேருடைய இதயமும் கடையில் ஒன்று சேர்ந்து விட்டன. ஐயோ, என்னையும் லட்சுமியும் யாரும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க நினைத்தால் நானும் லட்சுமியும் யாருக்கும் தெரியாமல் ஓடி விடுவோம். ஏன் தெரிஞ்சே ஓடுங்களேன். நிறுத்துங்க. நீங்க வேணும்னே யாரோ ஒரு ஆளை வச்சு லெட்டர் எழுதி என் மேல அபாண்டமா பழிய சுமத்துறீங்க. அந்த சின்ன குட்டி கூட குடும்பம் நடத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் திட்டம் போடுறீங்க. என்னங்க, அவங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தப்பு தண்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்போது எசக்கு பெசக்கா சின்ன தப்பு பண்ணுவாரே தவிர மத்தபடிக்கு நல்ல மனுஷன். பாருங்க,
இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? சம்பந்தப்பட்ட அந்த பையனை நேரடியா இங்க வர சொல்லுவோம். இவள் அவனோட போக சொல்றியா? அதுவும் நல்லா தான் இருக்கு. இல்ல, நேரடியா நிக்க வச்சு அவனை கேள்வி கேட்போங்கிறேன். கரெக்ட். இப்பவே போன் பண்றேன். அதுக்கு முன்னால நாங்க 2 பேரும் கொஞ்சம் மரவா இருக்கோம். ஏன்னா கூட்டத்தை பார்த்தா பய குழம்பிடுவான். சரி, நீங்க போங்க. கிழிச்சிடுறேன், கிழிச்சு. ஏய், ஏய், போயா உள்ள. வரட்டவன் பிச்சிடுறேன், பிச்சு. வணக்கம். வணக்கம் இருக்கட்டும்டா. இந்த லெட்டரு, இந்த லெட்டர் நான் தான் எழுதினேன். ஐயோ ஐயோ. நானும் லட்சுமி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம். நான் லட்சுமியை காதலிக்கிறேன். லட்சுமி என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஏண்டா உங்க அப்பா உன்னை ஒழுங்கா தானே வளர்த்தான்? அப்பா, நம்ம பையன் உன் பையனா? அதான் இப்படி அலையிறான். தப்பா எதுவும் பேசாதீங்க மாமா. மாமாவா? ஐயோ, இந்த பட்டம் வாங்குறதுக்காகத்தான கிராமத்துல இருந்து இங்க வந்து. சும்மா புலம்பாதீங்க. சின்ன பசங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அம்மா கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும். யோ வக்கீல், அனாவசியமா பேசாத. ஆமா, உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் ரோஷம் தான் வரும். நிறுத்துங்கம்மா, நானே விசாரிக்கிறேன். ஏண்டா அப்பா கூப்பிடுறாங்க. என்னம்மா? வீடு கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கேன். அடச்சி, ஏண்டா பையா? பையாவா? மரியாதையா சொல்லுடா. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனாடா? உங்களையா? நான் காதலிக்கிறேன்னு சொன்னது மாமாவோட பொண்ணு. பொண்ணா? ஏன் பொண்ணா? என்னடா இன்னொரு கதை விடுற? எனக்கு ஏதுடா பொண்ணு? அதான் என் கடையில வேலை பாக்குதே, பாக்கியலட்சுமி. லட்சுமி. டேய் டேய் டேய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மாமா. யோ, இப்போது சொல்லு, உனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஐயோ, நான் கூட டெய்லி கார்ல கொண்டு வந்து விடுவேன் மாமா. ஐயோ, சதி பண்றானே. எதுக்கு வீண் குழப்பம்? அந்த பொண்ணு உன் கடையில் தானே வேலை பாக்குது. போன் போட்டு வர சொல்லு. வர சொல்லு, வர சொல்லு. வர சொல்லு. ஒரு பொண்ணு எத்தனை பேர் வர சொல்லுவீங்க மாமா? போன் பண்ணி வர சொல்லுங்க. இதுக்கு நான் தானா? டேய், ஹலோ லட்சுமியா? இந்தப்பா. வணக்கம். வா லட்சுமி. மாமா, இதோ உங்க பொண்ணு லட்சுமி. எது? இது ஏன் பொண்ணா? இவளா? அடி பாவி, ஒரு தப்பும் பண்ணாத என் மேல பழிய போட்டு 2 பேரும் நாடகம் ஆடுறீங்க. வாய புத்திரி, கழுத்து நெரிச்சு கொண்டு வருவேன். ஏன் வாய புத்துறீங்க? கழுத்து நெரிக்கும் போது சத்தம் போட்டான்னா சைலண்டா விஷம் கொடுத்துட்டா? நல்ல ஐடியா. யோ சும்மாரியா, வந்ததுல இருந்து க்ளோஸ் பண்றதுக்கே ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கியே. லட்சுமி, அம்மா உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. சம்பந்தமா? ஐயோ, வாந்தி எடுத்து கன்ஃபார்ம் பண்றாளே. நல்லா யோசிச்சு சொல்லுமா. உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்லைங்க. நான் உனக்கு அப்பா இல்ல. இல்லைங்க. அப்பா, நான் தப்பிச்சேன். அப்பா இல்லையா? அப்பா நீ சொன்னது தப்புதான். நீங்க எந்த தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஒரு வேலைக்காக நான் பொய் மேல பொய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நாங்க உன்னை தப்பாவே நினைக்கல. நல்ல வேலை, இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சேன். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சீங்க. அந்த பையன் விஷயம்? ஏதாவது பேசுன பல்ல உடைச்சிருவேன். உடைச்சு அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நானும் இங்க வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு வச்சிருந்தேன் பாருங்க. நான் ஒரு புத்தி கெட்டவன். அதான் பார்த்தாலே தெரியுது. நான் மோசமானவன். அதுவும் தான் தெரியுதே. மரியாதையா சொல்லு, என் பொண்ணு எங்க? உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. முதல்ல பையன் எங்க பையன் எங்கன்னு கேட்டான். இப்ப பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேக்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா காணா போனா மாமா எங்க மாமா எங்கன்னு கேட்பான் போல இருக்கு. மாமா பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க நான் உன் பையனை கண்டுபிடிச்சணும்னு பயந்து நீ என் பொண்ணை ஒளிச்சு வச்சுட்ட இல்ல? யோ, எனக்கு பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது. என்ன விளையாடுறியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க எல்லாரையும் சுட்டு புசுக்க போறேன். உனக்கு போன் உனக்கு தான். யாரும் பேசக்கூடாது. நீ மட்டும் பேசு. போயா. யாருமே பேசுறேன்னா போன்ல முக்கியமான போன். ஹலோ. யோ புண்ணாக்கு, உன் பொண்ணு இப்ப என்கிட்டதான் இருக்கா. உங்ககிட்ட இருக்கடா. நீ யாரு? அது அப்புறம் தெரியும். ஒண்ணு செய், 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஊர் கோடியில இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வா. அங்க பிள்ளையாரே இல்லையே. யோ, பிள்ளையார் குதிச்சு வருவாரு. நீ பணத்தோட வாயா. பிள்ளையாரு வருமா? சொன்னா கேளியா. உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சீக்கிரம் பணத்தோட வா. சரி சரி, இப்பவே வரேன். டேய் வாடா. என்ன அவன் பிள்ளையாருன்னு ஓடுறான்? சொன்ன பிள்ளையார் கோயில் இதுதான். சரி. என்ன பாஸ், 1 லட்சம் ரூபாய்க்கு 2 கட்டு தான் கொடுக்குறீங்க? முட்டாள், 500 ரூபாய் கட்டுடா, கொண்டு போய் வை. லேட்டஸ்ட் அடிச்சுதா?
கணபதியே போற்றி போற்றி. பிள்ளையார்ப்பா, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். பிள்ளையார் பிள்ளையாருக்கு ஒரு கணத்துல போடக்கூடாதா, இப்படி ரெண்டு கணத்துலயும் தோப்பு வரணும் போடணும். அது பிள்ளையார் என்ன தெரியாதா? மாமா, உன் பொண்ணு இங்கதான் இருக்கா. மகளே மகளே, அவங்க பிடிடா. பிள்ளையார காணோம். ஐயோ, என் பணத்தையும் காணுமே. ஏமாந்தியா? பிள்ளையாரி தங்கமணி பிள்ளையார் வந்து தப்பி வரான். எப்படிடா? பிள்ளையாரே, பெருமை வாய்ந்த பிள்ளையாரே, பிள்ளையாரே, பெருமை வாய்ந்த பிள்ளையாரே, அம்மா போல பொண்ணு கேட்ட ஆனமூக பிள்ளையாரே, அம்மா போல பொண்ணு கேட்ட ஆனமூக பிள்ளையாரே, இந்த வார பிள்ளையாரே, அந்த வார பிள்ளையாரே, இந்த வார பிள்ளையாரே, அந்த வார பிள்ளையாரே, ஆடி ஆடி ஓடி 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 வா. ஆடி ஆடி ஓடி 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 பிள்ளையாரப்பா பிள்ளையாரே, பெருமை வாய்ந்த பிள்ளையாரே, பிள்ளையாரப்பா பிள்ளையாரே. கணபதி தொந்தி கணபதி, கணபதி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, வெற்றி தருவார் வீர கணபதி, வெற்றி தருவார் வீர கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி 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 கணபதி, வெற்றி தருவார் வீர கணபதி, வெற்றி தருவார் வீர கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி 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 கணபதி, வெற்றி தருவார் வீர கணபதி. பெட்ரோல் காலி. பிள்ளையாரப்பா, கொஞ்சம் பெட்ரோல் ஏற்பாடு பண்ணு. அது சரி, நீ என்ன பங்கா வச்சிருக்க? நம்மள புள்ளியார் நினைச்சுக்கிச்சு. பரவாயில்ல, டெக்னிக் ஆகும். அரை மூணு எடுக்கட்டுமா? ஐயோ, வராங்க. கணேசா, காப்பாத்து. பிள்ளையார் பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார், பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார்
பக்கத்துல அமர்ந்திருக்கும் பிள்ளையார் அம்மா போல பொண்ணு கேட்ட ஆரமூக பிள்ளையாரே அம்மா போல பொண்ணு கேட்ட ஆரமூக பிள்ளையாரே இந்த வார பிள்ளையாரே இந்த வார பிள்ளையாரே அந்த வார பிள்ளையாரே நிப்பாட்டுங்க. ஓம் கணபதி ஓம் ஆ, ஓம் கணபதி சாமி தூக்கி தள்ள போடுங்க. கணபதி ஓம் இறக்குங்க. என்ன நான் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இனிமே நான் பேராசப்பட மாட்டேன். நீங்க தான் என் மாப்பிள்ளை. இனிமே வேஷமெல்லாம் போட மாட்டேன். நீதான் என் பொண்டாட்டி. லாஜிக் மட்டும் இல்ல, நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன். நீங்க தான் என் புருஷன். நீ பணக்காரியா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி உன்னைத்தான் நான் கட்டிக்க போறேன் பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமியா? ஆமா, லட்சுமின்னு கூப்பிட்டு எவ்வளவு குழப்பம் வந்துருச்சு. பாக்கியலட்சுமி ஆ, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். தங்கமணி ஆ? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். சும்மா தானா, ஒண்ணும் விஷயம் கிடையாதா? என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. லட்சு நீதான் என்ன மன்னிக்கணும். நான் தானே உன் மேல சந்தேகப்பட்டேன். இனிமே நான் சந்தேகமே படமாட்டேன். என் கண்ணு அப்பா, ஒரு வழியா எல்லா குழப்பமும் தீர்ந்தது. அப்பா, இனிமே அப்பா பிரச்சனையே கிடையாது. அப்பா, என்னங்க இந்த பையன் உங்களை அப்பான்னு கூப்பிடா? டேய், பையன் உன் முகச்சாரியா இருக்கான். உனக்கு ஏதாவது நான் தங்கமணி, மூக்க பார்த்தா ரங்கமணி ஜாடியா இருக்கா, அதான் உங்க அப்பா. அப்பா, டேய் அங்க போடா. அப்பா, இவன் பக்கத்து வீட்டு பையங்க. யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லுவான்.